அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி 1222 பூ அவிழும் சமிஞ்சை. இதுதான் ஒரு புக்கு. இந்த புத்தகத்துல இருந்து சில கவிதைகள் படிக்க போறாங்க. அதான் மேடம். இந்த கவிதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, கொஞ்சம் கவிதை, கொஞ்சம் அலசல். அவங்க கொஞ்சம் கவிதை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அலசல். ஒவ்வொரு கவிதைகளும் பல கவிதைகள் இருக்கு. அந்த கவிதைகளை அலசும். இது நம்ம எப்பயுமே பண்றதுதான். இந்த கவிதைகள் பேசி முடிச்ச பிறகு நாம ஒரு அலசல் அலசுவோம், எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம் அப்படின்றதுதான். ஆனா இந்த முறை எப்படின்னா, ஒரு கவிதை அவங்க பேசி முடிச்சோம்னா அதை பற்றிய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். அது ஒரு அலசலா இருக்கும். அதனுடைய நம்மளோட புரிதல் என்ன, ஒவ்வொரு கவிதையோட புரிதல் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். கவிஞர் என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுடைய பார்வை என்ன இருக்கு, நமக்கு புரிதல் என்ன இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட புரிதல் இருக்கும் ஒவ்வொரு வரிகளிலும். கவிதையோட தன்மையே அதுதான். அது மட்டும் இல்லாத, இன்னைக்கு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமுதா மேடம் என்ன திட்டமிட்டு இருக்காங்கன்னா, ஒரு கவிதை என்ன, அந்த கவிதை எப்படி அமையணும், அந்த கவிதை எத்தனை வகைப்படும், பாக்களுக்கும் கவிதைகளுக்கும் வித்தியாசம் என்ன, புது கவிதைகளுக்கு வித்தியாசம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுலதான் இருக்காங்க. நான் கேட்டுக்கொண்டேன். அதையும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கவிதைகளை பார்ப்போம். மகிழ்ச்சி. அமுதா மேடம், நீங்க தொடங்கலாம். எம்ஐஎம் தளத்திலே இணைந்திருக்கும் என் அன்பு தோழமைகளுக்கும் உறவுகளுக்கும் முதலில் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பூ அவிழும் சமிக்ஞை அப்படிங்கிற அந்த கவிதை நூலிலே இருந்து சில கவிதைகளை மட்டும் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால இந்த கவிதை அப்படிங்கிறது என்ன, ரெண்டு பிரிவாக தான் நான் இதை சொல்ல போறேன். முதல் பகுதியில் கவிதை அப்படிங்கிறத பற்றியும், அடுத்ததுல நம்ம என்ன கவிதைகளை படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் தான் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். முதல்ல பாடல்கள் இலக்கணத்துக்கு வரையறைக்கு உட்பட்டு தான் பாடல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதையும் நாம் பாக்கள் அப்படின்னு வச்சோம். நிறைய வகையான பாக்கள், முதன்மையான பாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பான்னு வைத்திருந்தோம். அதன் பிறகு அதிலே நிறைய வகைகள்லாம் தோன்றுச்சு. இந்த மாதிரி எழுதும்போது என்ன ஆயிற்றுன்னா, ஒரு இலக்கண வரையறைக்கு உட்பட்டு இருக்கும்போது சில சமயங்களிலே நம்முடைய உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல, கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல. எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேம்குள்ளார கொண்டு அடக்க வேண்டிய ஒரு நிலை வரும்போது தான் புது கவிதை, அந்த மரபு கவிதையில இருந்து சற்று மாறி புது கவிதை அப்படின்னு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்த மரபுகள் அப்படின்னா அதுல ஒரு சில மரபுகள் மாறியும் மாறாமலும் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அதையும் மாத்தி புது கவிதை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்தவங்க வானம்பாடி கவிஞர்கள் அப்படிங்கிறவங்க தான் அதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்த புது கவிதையை பத்தி மேத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, இலக்கணம் செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி, இது எதுவுமே இல்லாத கருத்துகள் செறிந்ததுதான் புது கவிதைன்னு சொல்லிட்டார். அப்ப அதுல என்ன இருக்க வேண்டாம், இலக்கணம் தேவையில்லை, யாப்பு தேவையில்லை, எதுகை மோனை என்று சொல்லக்கூடிய தொடைகள் எதுவும் தேவையில்லை, தனிமொழி தேவையில்லை, பண்டிதர்கள் அந்த பாண்டித்தியம் இருக்கணும் கவிதையில அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பாண்டித்தியம் தேவையில்லை, தம்மை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய புதிய மக்களாட்சி முறைதான் புது கவிதை அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் அந்த புது கவிதைகளை எல்லாரும் எழுத ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, புது கவிதை உணர்ச்சி, சிந்தனை, ஓசை நயம், அப்படியே அது தொடங்குச்சுன்னா அப்படியே வரிசையாக எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஒரு உரை வீச்சாக அது வெளியில வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி கவிதைகளை எழுத ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆச்சுன்னா, வெறும் நடைமுறையிலே பயன்படுத்தக்கூடிய சொற்கள், வேண்டாத சொற்கள் அதுல இருக்கவே இருக்காது. எந்த சொல் நமக்கு தேவையோ அந்த சொல் மட்டும்தான் இருக்கும். அதுல ஒரு வரையறுத்த வடிவம் இருக்காது. புனை மொழிகள், வர்ணனைகள் அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்ல வர்றோமோ அதை மட்டும் சொன்னால் போதுமானது
அப்படின்னு தான் அந்த புது கவிதை தோன்றத் தொடங்கிற்று. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஜப்பான் நாட்டிலே இருக்கக்கூடிய கவிதைகள் நம்முடைய தமிழ் கவிதைகளோடு வந்து சேர்ந்தன. அப்பதான் இந்த ஹைக்கூ கவிதை அப்படிங்கிற கவிதை வரத் தொடங்கிற்று. அத வந்து மின்மினி கவிதைகள், துளிப்பா அப்படியெல்லாம் அதுக்கு நெறைய பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி பல்வேறு பெயர்களிலே இந்த ஹைக்கூ வந்தது. இதுல என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, 3 வரி தான் இருக்கணும். 5 எழுத்துகள் உரிய சொல், 7 எழுத்துகள் உடைய சொல். இந்த 2 சொற்கள தான் பயன்படுத்தணும். 3 வரிகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. இதுல வந்து முதல்ல ஒரு 5 எழுத்துகள் உடைய வரி அமையலாம். 2வதுல 7 எழுத்துகள் இருக்கணும். 3வதுல 5 எழுத்துகள் இருக்கணும். அதுல தான் முத்தாய்ப்பான கருத்து இருக்கணும். அந்த 3வது வரியில தான் வரக்கூடியது ஒரு மின்னல் வெட்டு மாதிரி ஒரு சொல் பயன்படுத்தணும். அது வந்து ஒரு பெயராக இருக்கணும். அப்படிங்கிற வேறு ஒரு விதிய அதுல கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றேன் அப்படின்னா, போட்டியில் தோற்றேன். இதுல எங்க 5 எழுத்து இருக்கு அப்படின்னா, ஒற்றெழுத்துகள்லாம் கணக்குல கிடையாது. ஜப்பான் மொழியிலயும் ஒற்றெழுத்துகள் கணக்குல கிடையாது. ஒற்றெழுத்து இல்லாமல் வரக்கூடியது முதல் வரியில 5 எழுத்துகள் இருக்கணும். போட்டியில் தோற்றேன். இருப்பினும் பரிசு கிடைத்தது. அம்மாவின் முத்தம். இதுதான் அந்த கவிதை. ஹைக்கூ கவிதை அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை. அதே மாதிரி இன்னும் என்ன சொல்றாங்க, இன்னொரு கவிதை என்னன்னா, ஜாதி மல்லியை சூடிக்கொண்ட மனைவியிடம் கோபப்படுகிறான். ஜாதி மல்லியை சூடிக்கொண்ட மனைவியிடம் கோபப்படுகிறான் பகுத்தறிவாளன் அப்படின்னு ஒரு கவிதை ஒண்ணு சொல்றாங்க. அப்ப அந்த பகுத்தறிவாளனுக்கு அந்த ஜாதிங்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, தலையில போய் அவ ஜாதி மல்லிய சூடிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு கோபம் வருவது போல அந்த பாடல் அமைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சென்ட்ரியோ கவிதை அப்படின்னு ஒரு கவிதை வருது. அது 17 எழுத்துக்களை உடையதாக மட்டுமே இருக்கணும். அப்படிதான் ஜப்பான்ல 17 எழுத்துக்களை உடையதாக அந்த கவிதை அமைக்கப்பட்டது. ஆனா நம்ம நாட்டுல என்ன பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் முன்ன பின்ன எழுத்துகள் ஒரு 20, 21 வரைக்கும் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி சில வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சது. தமிழன்பன் அதுக்கான கவிதையை எழுதியிருக்காரு. அந்த கவிதை என்ன அப்படின்னா, அது வராவிட்டால் இது, இது வராவிட்டால் அது, எதுவும் வராவிட்டால் அரசியல். இது ஒரு கவிதை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இதுல வந்து புரியாத வார்த்தைன்னு ஒண்ணுமே கிடையாது. அது வராவிட்டால் இது, இது வராவிட்டால் அது, எதுவும் வராவிட்டால் அரசியல். முடிஞ்சு போச்சு. ஒரு அழகான ஒரு கவிதை, சென்ட்ரியோ கவிதை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு கவிதையும் அவர் குறிப்பிடுறாரு. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை சட்டசபையில். எவ்வளவு அழகான ஒரு கவிதை பாருங்க. சட்டசபையில சட்டம் ஒழுங்கையே காப்பாற்ற முடியலன்னா, எங்க நம்ம நாட்டுல காப்பாத்துறது? நம்ம ஒவ்வொரு நாளும் சட்டமன்றம், பாராளுமன்றம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப சட்டம் ஒழுங்கு எங்க இல்லங்கிறத ஒரு சின்ன கவிதையில எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு கருத்த அவர் குடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கவிதை உண்மையிலேயே ஒரு நல்ல ஆழமான ஒரு கவிதை தான். இத வந்து இந்த ஹைக்கூ கவிதை அப்படிங்கிறத என்ன சொல்றாங்கன்னா, ஐயின்னா கடுகு, கூன்னா உலகம். ஒரு கடுகுக்குள்ளே உலகத்தை காட்டக்கூடிய கவிதை. அதனால தான் அதுக்கு ஹைக்கூ கவிதை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லிமரை கூ கவிதை அப்படின்னு ஒரு கவிதை. அது என்னன்னா 3 அடி உடையதாகத்தான் இருக்கும் அந்த கவிதை. 1ஆம் அடியிலேயும் 3ஆம் அடியிலேயும் இயைபு தொடை அமைந்திருக்கணும். அதாவது கடைசியில வரக்கூடிய அந்த ஒலி நயம் முதல் அடியிலையும் இருக்கணும், 3வது அடியிலையும் இருக்கணும். 2வது அடி இந்த முதல் அடியையும் 3வது அடியையும் காட்டிலும் நீளமாக இருக்கணும். கொஞ்சம் நீளமாக இருக்கணும். அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதைய லிமரைக்கூ கவிதை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நெறைய கவிதைகள், நெறைய என்னென்னவோ பெயரிலே நெறைய வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு உதாரணமாக ஒரு 2 பாடல். பாடுவது அருட்பா பதிகம். முதல் வரி. பாடுவது அருட்பா பதிகம். அன்றாடம் உணவில் ஆடு, கோழி. இது 2வது வரி. மீன், நண்டு வகையே அதிகம்.
பாருங்க, பாடுவது அருட்பா பதிகம். அருட்பா பதிகம் அப்படின்னாலே அகிம்சை தானே. அது வந்து எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எல்லா உயிரிடத்திலையும் அன்பா இருக்கணும். அதுதான் அந்த சொல்றதே. ஆனா அந்த கவிதை சொல்லுது, பாடுவது அருட்பா பதிகம். அன்றாடம் உணவில் ஆடு, கோழி 4 சீர் வந்துருது. அன்றாடம் உணவில் ஆடு, கோழி. ஆடு ஒரு சீர், கோழி ஒரு சீர். மீன் நண்டு வகையே அதிகம். இந்த கவிதை லிமரைக்கு கவிதை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், புகைப்பிடித்தால் இறப்பாய், மது குடித்தால் இறப்பாய், இரண்டும் விற்றால் வாழ்வில் சிறப்பாய். தமிழன்பன் கவிதை. புகைப்பிடித்தால் இறப்பாய், எல்லாருக்கும் தெரியும். மது குடித்தால் இறப்பாய், எல்லாருக்கும் தெரியும். இரண்டும் விற்றால் வாழ்வில் சிறப்பாய். எவ்வளவு ஒரு அழகான கவிதை பாருங்களேன். இந்த திருக்குறள் மாதிரி இந்த குட்டி குட்டி கவிதைகள் ஆழமான கருத்துக்களை வச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னுட்டு. நேற்று வந்து அங்க பேசிக்கொண்டிருக்கும் போது கவிதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது இருக்குதுங்களா, இலக்கணம் இருக்கா, அதுக்கு ஏதாவது வரைமுறை இருக்குதா அப்படின்னு நேற்று நாங்க பேசிட்டு இருந்தோம். எந்த வரைமுறையும் இல்லை. இலக்கணத்தை கடந்து நிற்பதுதான் புது கவிதை. எழுத மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். உரை வீச்சு தான். அதுல வர்ணனை தேவையில்லை, அழகு தேவையில்லை, அணி தேவையில்லை, எதுகை மோனை தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அப்படி எழுதக்கூடிய கவிதை புது கவிதை. அதை இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வசன கவிதை, உரைநடை கவிதை அப்படி கூட சொல்றாங்க. அது எப்படியாவது செய்தியை போய் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால அதை உரைநடை கவிதை அப்படின்னு சொல்றாங்க, வசன கவிதை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கவிதைகள் பல முறைகளிலே இருக்கின்றன. நமக்கு எது பிடிக்குதோ அதை நாம எழுத தொடங்கலாம். ஏன்னா தமிழ் படிச்சிருக்கோம், ஒரு 4 கவிதை நம்ம எழுதும்போது அதுல இன்னும் நமக்கு ஒரு சிறப்பு தோணும் வரும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கவிதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த கவிதை ஆழமாகவும் பொருள் செறிவானதாகவும் இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுதான் நான் கவிதையை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைத்த முதல் பகுதி. இப்ப நாம இந்த 2வது பகுதிக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போலாம்ல சார்? இந்த பூ அவிழும் சமிக்ஞை அப்படிங்கிறது இந்த புத்தகம் தான் சார். இதுல வந்து தரன் அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இவர் திரைப்பட பாடல்களுக்கெல்லாம் நிறைய திரைப்படத்துங்கள்லாம் கவிதை பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு சார். 3 கவிதை புத்தகம் போட்டிருக்காரு. அதுல இந்த கவிதை புத்தகத்துல நல்ல கவிதைகள் இருந்தது. அதனால அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னுட்டு நான் நம்ம ஸ்டீஃபன் சார் கிட்ட சொன்னேன். நான் இதை கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். இந்த கவிதைகள்லாம் ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். உடனே சார் இன்னைக்கே சொல்லிடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். முதல்ல இது என்ன பூ அவிழும் சமிக்ஞை அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று எழும்போது அந்த நூலாசிரியரே சொல்றாரு, பூ மலரும்போது ஒரு அந்த செடிக்கு தான் தெரியும். அந்த பூ எந்த பிரயத்தனமும் இல்லாம அது பாட்டுக்கு இயல்பா மலர்வது போல, என்னுடைய உள்ளத்திலே இந்த கவிதை மலர வேண்டும் அப்படின்னு அந்த உள்ளத்துக்குள்ளார ஒரு ஏதோ ஒரு அறிகுறி எனக்கு தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு அடையாளம் தோன்ற ஆரம்பிக்கும். உடனே நான் ஒரு கையில பேனாவும் நோட்டையும் வச்சுட்டு உட்காருவேன். அந்த கவிதையின் இடத்திலே என்னை நான் ஒப்படைத்து விடுவேன். நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். அந்த கவிதையா என்னிடத்திலே வரும். நான் என்னை ஒப்பு கொடுத்ததை தவிர இந்த நூலுக்கு நான் வேறு எதையும் செய்யவில்லை அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறார். அப்படி குறிப்பிட்டுட்டு தான் இந்த கவிதையை அவர் கொடுக்கிறார். இந்த கவிதைகள்ல பெரிய கவிதை இருக்கு, சின்ன கவிதை இருக்கு. நிறைய பேர் இந்த கவிதைக்கு அணிந்துரை எல்லாம் எழுதியிருக்காங்க. மிகச் சிறப்பான கவிதை. அதுல சொல்ல பத்தி அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். இந்த கவிதை எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கூட எனக்கு கொடுத்தது அப்படிதான் நான் சொல்வேன் அந்த கவிதையை பார்க்கும்போது. உங்களுக்கு அந்த கவிதை எப்படி தோணுது அப்படிங்கிறத நாம எல்லாருமே ஒரு ரசிகர்களாக இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுல முதல்ல பாருங்க,
உடைந்து போன சொல்லிலிருந்து சொட்டுகிறது. உடைந்து போன சொல்லிலிருந்து சொட்டுகிறது அறுக்கப்பட்ட உறவின் ரத்தம். எவ்வளவு ஒரு ஆழமான கவிதை பாருங்க. உடைந்து போன சொல்லிலிருந்து சொட்டுகிறது உறவின் ரத்தம். நம்ம உறவுகள்ல தான் இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவங்க சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையில இருந்து அந்த காயம் மாறல. அந்த சொல்லில இருக்கக்கூடிய சொல்லுக்கே காயம் மாறவில்லை. ரத்தம் சொட்டுகிறது. உறவின் ரத்தம், அறுக்கப்பட்ட உறவின் ரத்தம். வெறும் அறுக்கப்பட்ட ரத்தம் கூட இல்ல, அறுக்கப்பட்ட உறவின் ரத்தம். இனிமே அந்த உறவுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, அறுத்து போட்டாச்சு. எதனால் அறுக்கப்பட்டது அப்படின்னா, ஏதோ ஒரு உடைந்து போன ஒரு சொல். நல்ல சொல்லா இருந்தா அது அறுத்திருக்காது. உடைந்து போன சொல்லிலிருந்து சொட்டுகிறது உறவின் ரத்தம். ஒரு மீச்சிறு சொல், ஒரு மீச்சிறு சொல் ஒரு மெல் இதயத்தின் ஆழத்தில் கல்லாய் விழுந்து கனலாய் மிதக்கிறது. ஒரு மீச்சிறு சொல், ஒன்றும் பெரிய சொல்லெல்லாம் கிடையாது, ஒன்றும் தடிமனான சொல்லெல்லாம் கிடையாது, நீண்ட சொல்லெல்லாம் கிடையாது, வேல் மாதிரி வாள் மாதிரியான சொல்லெல்லாம் கிடையாது. சின்னோண்டு ஒரு சொல் தான், மீச்சிறு சொல், இருக்கிறதுலேயே மிகச்சிறிய ஒரு சொல். அது என்ன பண்ணுச்சு? மெல் இதயம், மென்மையான இதயம். அது ரொம்ப மென்மையானது, இதயமே மென்மையானது. அது ஒரு மெல் இதயத்தின் ஆழத்தில் அந்த சின்னோண்டு சொல்லு கல்லாய் விழுந்து கனலாய் மிதக்கிறது. கல்லு மாதிரி அப்படியே அடியில போய் கனத்து போய் அப்படி நெருப்பாக அப்படி மேலே எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு கவிதையாக அந்த கவிதை இருக்கிறது அப்படின்னு நான் பார்த்தேன். அதே மாதிரி அடுத்ததுல அவர் சொல்றாரு, செவி விட்டு, செவிக்கு செவி மாறிக்கொண்டே இருக்கிறது. செவி விட்டு செவிக்கு செவி மாறிக்கொண்டே இருக்கிறது. பல தலைமுறைக்கு முன்னால் சொன்ன ஒரே ஒரு தடித்த சொல். பல தலைமுறைக்கு முன்னால் சொன்ன ஒரே ஒரு தடித்த சொல் செவி விட்டு செவிக்கு செவி மாறிக்கொண்டே இருக்கிறது. பல தலைமுறைக்கு முன்னால் சொன்ன ஒரே ஒரு தடித்த சொல். இது எத்தனை தலைமுறை கடந்தும் அந்த சொல் பயணப்பட்டு வருகிறது. அதே வீரியத்தோடு வருகிறது. அது அந்த சொல் முதல் தலைமுறையில் என்ன செயலை செய்ததோ அது இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறது தான் தலைமுறை தலைமுறையாக கடந்து வரும் தடித்த சொல் எப்படி வருகிறதுன்னா, சத்தம் இல்லாம பேசுனா சத்தம் வரும். செவிக்கு செவி, செவிக்கு செவி, அப்படியே காதோட காது வச்ச மாதிரி தடித்த சொல் வந்து அந்த பல தலைமுறைகளுக்கு முன்னால் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, சொல் பிடிக்கும் வண்டிக்கு முடிந்தால் சொல்லிவிடுங்கள். சொல் பிடிக்கும் வண்டிக்கு முடிந்தால் சொல்லிவிடுங்கள். இங்கே வீதிக்கு வீதி அலைகின்றன வெறி கொண்ட சொற்கள். எவ்வளவு ஒரு அழகான உவமை பாருங்க. சொல் பிடிக்கும் வண்டிக்கு முடிந்தால் சொல்லிவிடுங்கள். அவ்வளவு சீக்கிரம் நீங்க சொல்லிட முடியுமா? சொல் பிடிக்கும் வண்டிக்கு அவ்வளவு விரைவா சொல்லிட முடியுமா? முடிந்தால் சொல்லிவிடுங்கள். உங்களால முடிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஏனென்றால் இங்கே வீதிக்கு வீதி அலைகின்றன வெறி கொண்ட சொற்கள் அப்படின்னு சொல்றாரு. இது சொல்லை பற்றி அவர் சொன்ன ஒரு கவிதை. இந்த கவிதை எனக்கு ரொம்ப ஒரு மனசுல ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஏன்னா ரத்தம் இன்னும் சொட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னா இன்னும் காயம் மாறவே இல்லை, பச்சை ரத்தம் சொட்டுது அப்படின்னு அவர் சொன்னதும், இந்த சொற்கள் பல தலைமுறைக்கு சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றதையும் கேட்கும்போது எனக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களாம் இந்த கவிதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நம்ம அதுக்கப்புறம் அடுத்த கவிதைக்கு போலாம். அருமை அருமை மேடம். அதாவது சொல் எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு 2 லைன்ல நம்ம ஒரு 2 வரிகள், ஒரு 3 வரிகள்ல அதனுடைய ஆழத்தை சொல்லியிருக்காரு.
எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதையும் சொல்லியிருக்காரு. முக்கியம் அதுதானே. நான் பல நேரங்கள்ல நினைப்பேன், யாருன்னா பேசும்போது நம்ம திருப்பி பேசக்கூடாது அப்படின்றப்ப எனக்கு ஓடுறது, மனசுல ஓடுறதுன்னா, அவங்கதான் விஷத்தை கக்குனாங்க நம்மளமா. இந்த சொல் பிடிக்கிற வண்டி அப்படின்னு சொல்றது சார், மேடம் சொன்னது, சொல் பிடிக்கிற நாய் பிடிக்கிறதுக்காக வண்டி தெருவுல வெறி பிடிச்ச நாயோ தெரு நாய்களோ அவங்க கடிக்கிறாங்கன்றதுனால மொத்தத்தையும் அந்த நாய் வண்டியில பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சொல் பிடிக்கிற வண்டி அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காருன்னா, இந்த வார்த்தைகள் நாயை விட கேவலமா பேசுற ஆட்கள் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இருக்காங்க. தாமதமா தாங்க நான் இணைஞ்சு இந்த பாட்டை கேட்கறதுக்கு முடிஞ்சது. ரொம்ப மனசை தொடுற பாட்டா இருந்தது. எந்த அளவுக்கு அது பாதிக்குது அப்படின்றது, இந்த நாய் கடிச்சா எப்படி ஒரு ஒரு விஷமோ ஒரு ஒரு கஷ்டமோ அந்த அளவுக்கு இந்த சொற்கள் இருக்கிறதுனால சொல்லு பிடிக்கிறதுக்கு வண்டி கேட்கிறார். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சொல் மாறிட்டே போகுது. இந்த நாய் கடிச்சுட்டே போகும், ஒருத்தர் கடிச்சு வெறிய பிடிச்ச மாதிரி மாறிட்டே போகும். அந்த சொல் மாறிட்டே போகுது. அது உண்மைதானே? அது வேற யாருன்னா பேசுறது சொல்லுங்க, சொற்கள் பத்தி உங்கள் அனுபவம். கூர்மையான ஒரு இடத்துல சொல்றாரு, வீட்டுல சில பெண்களிடம் சில அவர் குறிப்பிட்ட சொல்ற வீடுகளில் சில பெண்களிடம் இருந்து வரும் வார்த்தைகள் கூர்மையான வாள் போல இருக்குன்றாரு. அப்படியே வெட்டிடுற மாதிரி இருக்கு. அவங்க வாயிலிருந்து வர சொற்கள் கூர்மையான வாள் மாதிரி இருக்குன்றாரு ஒரு இடத்துல. அது எப்ப படிச்சு ஞாபகம் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. சொற்கள் தான் மனிதர்களை பிரிக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது. சொட்ட சொட்ட ரத்தம் அப்படின்ற மாதிரி அழகான வார்த்தை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எழுதுனது யாருங்க? எழுதுன ஆசிரியர் பேர் கவிஞர் தரன். சூப்பரா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. சொற்கள் தான் இருக்கும். அதான் வள்ளுவர் சொன்னார், சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து உண்டு. அப்ப அந்த சொல்ற சொல்லுகளை நல்ல சொல்லுகளாகவும் வேறொரு சொல்லை விட தாழ்ந்து போகாத மாதிரியான இருக்கக்கூடிய சொல்லுகளுமாக இருக்க வேண்டும். அப்படியே அந்த சொல்லுகள் இந்த முக்கியம் எவ்வளவு முக்கியம் என்றதை பற்றி வள்ளுவர் சொல்றார். அதே போலதான் இதுல கேவலமான சொற்கள் எத்தனையோ இருக்குது. வண்டியில போட்டு ஏத்தி அனுப்புங்கப்பா என்ற மாதிரி. நாவினால் சுட்ட வடு சொல்றாங்கல்ல சார், தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிடும், ஆறாது. அதே சமயம் சொற்கள் தான் உறவுகளை வளர்க்குது. உடைந்து போன சொல்லிலிருந்து சொட்டுகிறது அறுக்கப்பட்ட உறவின் ரத்தம். அதுதான் உடைந்து போன சொல். உறவே அருந்து போயிடுச்சுல்ல சார், உறவின் ரத்தம். அந்த உறவு அறுந்துச்சுல்ல, அது என்னைக்கு இருந்தாலும் அந்த காயம் தானே. அந்த காயத்துக்கு காரணம் அறுத்தது அந்த சொல் தானே. ஆமா, சொல் நம்ம சொல்ற சொல்லு தானே காயப்படுது. இப்ப எவ்வளவு தூரத்துக்கு ஜாக்கிரதையா அந்த சொல்ல கையாளணும்ன்றதுதான் இங்க. அந்த சொட்டுகிறதுன்னு அந்த நிகழ்காலத்துல சொன்னார் பாருங்க அவரு. அந்த இது கேட்டீங்களாமா நீங்க? அந்த ஒரு பகுதி, உடைந்து போன சொல்லிலிருந்து சொட்டுகிறது அறுக்கப்பட்ட உறவின் ரத்தம். இப்பவும் அது சொட்டுகிறது அப்படின்னு நிகழ்காலத்துல அவர் கொண்டு வர்றாரு. அந்த எப்பவோ நடந்ததாக இருந்தால் கூட நிகழ்காலத்துல இன்னும் ரத்தம் சொட்டி கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அப்ப சொல்லு எவ்வளவு ஏதோ அது மாதிரி நல்லுசாமிங்கிறவர் ஒரு புக்கு எழுதி நம்ம எபிசோட்ல வரும்போது அவர் ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்காரு. பத்திரிக்கையில சொல்லுங்க சார். சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது. அதுல அவர் என்ன சொல்லிப்பாருன்னா, ஒரு நிமிஷம் சார், அவர் சொல்லியிருப்பாரு, சொல்லுக்கு பதில் சொல்லல்ல என் சொல், வெல்லும் நல் சொல்லே என் சொல் அப்படின்னு நம்ம அவரை இருக்கு. அவர் கவிதை இருக்கு, நான் தேடணும். அவர் நம்ம இதுல ரெக்கார்ட் பண்ணி கூட கொடுத்தாருல, பார்த்தேன். ஒரு சொல்லுக்கு பதில் சொல் இதுல போட்டாருன்னு நினைக்கிறேன். எழுதி கொடுத்தாரு, எடுக்க முடியாது.
அடுத்தது ஒரு போலாம். சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல சார். அத நீங்க அது சொல்ற மாதிரி அந்த பரம்பரையா எப்போ நடந்திருக்கும். நம்ம அப்பா தாத்தா சொல்லி இருப்பாரு, இன்னார் வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு. அது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அது மாறவே மாறாது. ஒரு 3 தலைமுறை சொல்லிட்டே 4 இருப்பாங்கல்ல, பரம்பரையா சொல்லிட்டே இருப்பாங்க. உங்க தாத்தா இப்படி சொல்லிட்டாரு, உங்க தாத்தா இப்படி சொல்லிட்டாரு, உங்க தாத்தா இப்படி சொல்லிட்டாரு. அந்த பரம்பரையே நமக்கு வேண்டாம் அப்படின்றது சொல்லிட்டே இருக்காங்கல்ல. அதை கடத்திட்டே இருக்காங்கல்ல. அந்த அந்த அதாவது பரம்பரை அந்த வெறித்தனம்ன்றது உள்ள ஆழமா பதிஞ்சுது. அது ஒரு பரம்பரையோட பரம்பரை போல எங்கிட்ட ஏன் பேசுறதுல அவங்க இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாரு, உங்க தாத்தாவை இப்படி சொல்லிட்டாரு, அதனால அவர் பேசுறதில்ல, நானும் பேசுறதில்ல. அவங்களுக்கும் அந்த அந்த பகைதான். ஒரே ஒரு சொல்லுதான். சதீஷ் எதை சொல்ல வர்றாங்க? சார், நானும் அந்த கவிதை தான் சொல்ல வந்தேன். அந்த கவிதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து பரம்பரைன்னு கூட கிடையாது. சில சமயம் 2 ஊருக்கு சண்டை வரும், ஸ்டேட்டுக்கு சண்டை வரும், நமக்கும் கர்நாடகாவுக்கும் சண்டை வரும், தண்ணி தர மாட்டேங்கிறாங்க அது இதுன்னு. ஸோ அதை இன்னுமே சொல்லிட்டு இருப்போம். அதையே தாண்டி போனா இந்தியா, பாகிஸ்தான் அது மாதிரி நம்ம எங்க வேணா போகலாம். நாடு சண்டை அது என்னன்னே தெரியாது. ஆனா நம்ம ஒரு இதுக்குள்ள புகுந்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்போம். அது நம்மளை பாதிக்க கூட பாதிக்காது. ஆனா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருப்போம் எல்லா இடத்துலயும். அதனால அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா மற்ற கவிதைகள் வந்து எனக்கு அதை எப்படி சொல்றது, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல் வந்து உடைந்து போன வார்த்தைகள் ரத்தமா கிழிக்குதுங்கிறாங்க. அதை 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து அவங்க நம்ம ஹர்ட் பண்ணுன்னே சொல்லியிருக்காங்க, அதனால அது வந்து கிழிச்சிருச்சு. இன்னொன்னு வந்து எப்படி நான் பாக்குறேன்னா, அவங்க நம்ம செஞ்சதுல ஏதோ அவங்களே உடைஞ்சு போயிட்டாங்க, வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க உடைஞ்சு போய் கொட்டுறாங்க. அப்ப அது வந்து கில்ட்னாலையும் கிழிக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒரு 2. அப்புறம் ஆஹ் ஒரு மென்மையான சொல் கூட வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல வந்து அந்த மென்மையான சொல்ல கூட ஒரு ஏத்துக்கிட்டு அது ஏன் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ண முடியலன்னா, அதுக்கும் நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு வீக் ஹார்ட்டடா இருப்போமோ அப்படின்னு ஒண்ணு தோணுது. ஒரு வீக் ஹார்ட்டட் அதை காட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. அப்புறம் நாய் பிடிக்கிற வண்டி வந்து அந்த உவமைக்கு நல்லா இருந்தது. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். ரொம்ப அருமைதான். குட் சதீஷ், குட். அருமை. அதாவது அந்த மீச்சிறு சொல் அந்த பகுதியை சொல்றாங்க அவங்க. ஆமா, அது அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்கா பில்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ சின்ன சொல்லு கூட சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு. சோ அதுக்காக சொல்ல வந்தேன். ஆமா, ஒரு அது நீங்க மீச்சிறு சொல், சொல்லும் போதுதான். ஒரு மீச்சிறு சொல் ஒரு மெல் இதயத்தின் ஆழத்தில் கல்லாய் விழுந்து கனலாய் மிதக்கிறது. ஆமா, ஒரு சின்ன சொல்லுதான். அதுதான். ஆமா, ஒரு சின்ன சொல்லுதான் இதயத்துல வந்து குத்த உடனே அது கல்லு மாதிரி விழுந்தாலும் அது நாள்பட கனலா எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுல்ல. அதுதான் அங்க அந்த மீன் பண்றாரு. நல்ல அருமையான ஒரு வரிகள். வேற யாருன்னா பேசுறீங்களா? எல்லாரும் வாய் மூடின்னு இருக்கீங்க. நாங்க 4 பேர் மட்டுமா பேசுறது? பயப்படுறாங்க நினைக்கிறேன் சொல்ல கண்டு. சார் வணக்கம். வணக்கம், வாங்க சார். அருமையான கவிதைகளை எடுத்து அதை காட்டினீங்க. அந்த பூ அவிழும் சமிக்கை அந்த இதுல வந்து நீங்க சொன்ன ஒரு மீச்சிறு சொல் ஒரு மெல்லிதயத்தின் ஆழத்தில் கல்லாய் கல்லாய் விழுந்து கனலாய் மிதக்கிறது. ஆமா, அது அந்த ஒரு சின்ன சொல்லு கல்லாய் விழுந்து கனலாய் மிதக்கிறது. அது கல்லு கீழே விழுந்தா கீழே தான் போகும், ஆனா அது மிதக்குது. என்ன அருமையான வரிகளை அவர் கையாண்டிருக்கிறார் அந்த கவிஞர். அதை நீங்க எடுத்துக்காட்டி விளக்குன விதம் அருமை, பாராட்டுகள். ரொம்ப நன்றி. இன்னொன்று, இந்த சொல் பிடிக்க வண்டின மாதிரி ஈரோடு தமிழர்ல இதே மாதிரி ஒரு வார்த்தை, அதைதான் கொஞ்சம் பார்த்தேன் நான், எனக்கு கிடைக்கல. சொல் பிடிக்கும் வண்டின்ற மாதிரி இதே மாதிரி ஒரு ஓமை சொல்லி ஈரோடு தமிழர் அவர் சொல்லுவார். ஆல்மோஸ்ட் இதே மாதிரிதான் அந்த வரிகள். நல்ல அருமையான வரி. சொல் பிடிக்கும் வண்டி, அதான் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி சொல் பிடிக்க வண்டி. ஆமா, அடுத்தது போலாமா சார்? மேடம், இப்ப வந்து நம்ம அழுகை அப்படிங்கிற ஒரு தலைப்புல அவர் கொடுத்திருக்கிற கவிதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னொருவரின் வலிக்காக நம் கண்ணிலிருந்து புறப்படும், இன்னொருவரின் வலிக்காக நம் கண்ணிலிருந்து புறப்படும் சில சொட்டு கண்ணீரில் கடவுள் திரவமாய் உருளுகிறார்.
கடவுள் திரவமாய் உருளுகிறார். நம்ம இன்னொருத்தர் வலிக்காக ரொம்பலாம் ஒன்றும் அழ வேண்டாம். கண்ணிலிருந்து புறப்படும் அந்த வலியை பார்த்துட்டு, அவங்க படும் அந்த துயரத்தை பார்த்துட்டு கண்ணிலிருந்து கிளம்புறது என்னன்னா 2 சில சொட்டு கண்ணீர் தான். ஒன்றும் பெரிய ஆறா குளமா வர்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. அந்த சில சொட்டு கண்ணீரில் கடவுள் திரவமாய் உருளுகிறார். இப்ப கடவுளே உருள ஆரம்பிச்சிட்டாரு. நிலையாக நிற்கக்கூடிய ஒருத்தர் அந்த கண்ணீரில் உருளுகிறார். எந்த சொற்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க முடியாத போது, எந்த சொற்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க முடியாத போது தயவு தாட்சண்யமின்றி அழுது விடுங்கள். எந்த சொற்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க முடியாத போது தயவு தாட்சண்யமின்றி அழுது விடுங்கள். சிரிப்பதற்கு பெரிதாய் ஒன்றும் வேண்டாம். ஆனால் அழுவதற்கு தான் கொஞ்சம் தைரியமாவது தேவைப்படுகிறது. சிரிப்பதற்கு பெரிதாய் எதுவும் வேண்டாம். எதை பார்த்தா கூட நம்ம சிரிச்சிருவோம் தான். ஒரு தோற்றத்தை பார்த்து கூட சிரிக்கிறவங்க உண்டு, ஒரு நடையை பார்த்து சிரிக்கிறவங்க உண்டு, ஒரு பேசுற பேச்சு பார்த்து சிரிக்கிறவங்க உண்டு. சிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சும்மாவே சிரிக்கிறவங்க கூட உண்டு. ஆனா ஒரு ஒரு விஷயத்துக்காக அழணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் தைரியம் வேண்டி இருக்கிறது அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்றார். தேவைப்படுகிறது, தைரியமாவது தேவைப்படுகிறது. அழக்கூடாது என்று எந்த கட்டாயமும் இல்லை. ஏன்னா ஆண் குழந்தைங்க அழக்கூடாது அப்படிதானே சொல்லி நம்ம வளர்க்குறோம். இவர் எழுதினவர் கவிஞர் தரன் தான். அவர் சொல்றாரு, அழக்கூடாது என்று எந்த கட்டாயமும் இல்லை. நம் தவறுக்காய் கணகணத்து போன இல்ல கணகணத்து போன இதயத்தை சில நிமிட அழுகைதான் லேசாக்குகிறது. அழக்கூடாது என்று எந்த கட்டாயமும் இல்லை. நம் தவறுக்காய் கணகணத்து போன இதயத்தை சில நிமிட அழுகைதான் லேசாக்குகிறது அப்படின்னு குறிப்பிடுறார். அழுது முடிச்சிட்டோம்னாலே இந்த வானம் நிச்சலனமா ஆன மாதிரி மனசு அப்படியே நல்லா நிம்மதியா இருக்கும். அழுதால் கொஞ்சம் நிம்மதின்னு கண்ணதாசன் கூட ஒரு இடத்துல குறிப்பிடுவாரு. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி அப்படின்னு. அந்த அழுவறதுல இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி. கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் கையை பற்றி கொண்ட ஒரு மன்னிப்பின் அழுகையில், கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் கையை பற்றி கொண்ட ஒரு மன்னிப்பின் அழுகையில் மன்னிக்கவே முடியாத ஒரு மாபெரும் குற்றம் கொஞ்சம் கொஞ்சமாய் எடையிழக்க துவங்குகிறது. ஒரு மன்னிப்பின் அழுகையில் மன்னிக்கவே முடியாத மாபெரும் குற்றம் கொஞ்சம் கொஞ்சமாய் எடை இழக்க தொடங்குகிறது. அப்படின்னா இந்த உலகத்துல மன்னிக்க முடியாத குற்றம் என்ற எதுவுமே இல்லை. தப்ப உணர்ந்து கொண்டு அவங்க கையை பற்றி கொண்டு அழுத அளவிலேயே அந்த அழுகையே என்ன பண்ணிடுது அப்படின்னா தன்னுடைய எடையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போக ஆரம்பித்து இறுதியில அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் அப்படின்னு அந்த அழுகையினுடைய அந்த பலத்தை இந்த இடத்துல குறிப்பிடுறார். நம்ம அழுகை என்பது பலவீனம் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, அழுகை கூட ஒரு பலம்தான் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். நாமே உணர்ந்து நாமே அழுது, யாரும் துணைக்கெல்லாம் கிடையாது, நாமே உணர்ந்து, யாரும் நமக்கு உணர்த்தல, நாமே உணர்ந்து நாமே அழுது நாமே முடித்த பின் நமக்குள் நன்றாகவே தெரியும் மென்மையாய் பறக்கும் ஒரு இறகின் அசைவு. மற்றவர்கள் தூண்டுதல் எதுவுமே இல்லாம நாமளாவே ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டு அதுக்காக நாம வருத்தப்பட்டு அழுது போதும் அப்படின்னு அந்த அழுகையினுடைய எல்லை வரைக்கும் போய் அந்த அழுகையை முடித்த பிறகு நமக்குள் நன்றாகவே தெரியும் மென்மையாய் பறக்கும் இறகின் அசைவு.
பிரிதின் துயருக்காய் யார் கண்ணிலிருந்தோ யாருக்காகவோ கசியும் ஒரே ஒரு துளி கண்ணீருக்குள் இந்த பிரபஞ்சம் ஒரு நிமிடம் மூழ்கி எழுகிறது. பிரிதின் துயருக்காய், இதுல பிறரின்னு போடல, பிரிதின் அப்படின்னு போட்டுறாரு. அகிரிணையோ உயர்தினையோ. பிரிதின் துயருக்காய் யார் கண்ணில் இருந்தோ யாருக்காகவோ கசியும் ஒரே ஒரு துளி கண்ணீருக்குள் இப்பிரபஞ்சம் ஒரு நிமிடம் மூழ்கி எழுகிறது. இந்த பிரபஞ்சமே மூழ்கி எழுகிறது ஒரு துளி கண்ணீரில் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணீரின் மகத்துவத்தை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. யாரோ அழுவதற்காக நாம் கொஞ்சம் அழுது கொண்டிருக்கும் அதே வேளையில் நாம் அழுவதற்காக கடவுள் கொஞ்சம் அழுது கொண்டிருக்கிறார். யாரோ அழுவதற்காக நாம் கொஞ்சம் அழுது கொண்டிருக்கும் அதே வேளையில், அழுது கொண்டிருக்கும் வேளையில்னு போடல, அழுது கொண்டிருக்கும் அதே வேளையில் நாம் அழுவதற்காக கடவுள் கொஞ்சம் அழுது கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த அழுகை அப்படிங்கிற கவிதையை முடிக்கிறார். இதுல நம்ம பார்க்கும்போது இந்த அழுகை எவ்வளவு ஒரு உன்னதமானதாக இருக்கிறது. அதை நம்ம பிள்ளைங்களை தடுத்துடுறோம். அழாத, அழக்கூடாது, அழுவுறது பலவீனம், அழுதா தப்பு, ஆம்பளை பிள்ளைங்கன்னா அழக்கூடாது, எல்லாத்தையும் தைரியமாக எதிர்நோக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அழுவதை ஒரு தவறு அப்படின்னு குறிப்பிடும்போது, இல்லை இல்லை, நீ அழுதால் உனக்காக கடவுளே அழுகிறார் அப்படின்னா, கடவுளே உன்னுடைய கண்ணீரிலே உருண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே அந்த ஒரு துளி கண்ணீரில் மூழ்கி எழுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த அழுகையினுடைய அந்த கணம், அந்த புனிதம், அந்த மகத்துவம், அந்த சிறப்பு, அந்த மனசு லேசாக ஆக்கக்கூடிய ஒரு மருந்து போன்ற ஒரு தன்மை, இது இத்தனையுமே அந்த அழுகைக்கு இருக்கிறது அப்படின்னு அவர் அந்த கவிதையில குறிப்பிடுறார். இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. இந்த 2 சொட்டு ரொம்ப கனமா இருக்கும், ஒரு 2 சொட்டு கண்ணுல இருந்து அந்த கண்ணீர் போயிட்டுன்னா மனசு லேசாகிறத எல்லாருமே நம்ம வாழ்க்கையில உணர்ந்திருக்க முடியும். அதனாலதான் நம்ம எதையாவது ஒரு சீரியலை பார்க்கும்போதோ, இல்லை ஒரு சினிமாவை பார்க்கும்போதோ, இல்லை ஒரு பாட்டை கேட்கும்போதோ உடனே கண்ணுல ஒரு மனம் கனத்து போகும்போது தான் திரண்டு கண்ணீர் வடிகிறத நம்ம உணர முடியுது. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதெல்லாம் ரசிப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த கவிதையையும் எடுத்துட்டு வந்தேன். நீங்க இதை பத்தி எல்லாம் என்ன கருதுறீங்க? என்ன சதீஷ் வாங்க. அங்கதான் ஆமாம், இந்த செட் ஆஃப் கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைய அழுகவே விடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. ஹாப்பி பேரண்டிங் ஒன்னு ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி சுத்தின்னு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை அழுகட்டும், கொஞ்ச நேரம் அழுகட்டும் அப்படின்னு சொன்னாலே சண்டைக்கு வராங்க, ஏன் குழந்தை அழுகணும் அப்படின்னு. இத நீங்க சொல்லும் போதுதான் நான் உணர்ந்தேன். நீங்க இடத்துல சொன்னீங்க, அழுகும் போதுதான் அந்த சோகத்தை அவங்க வெளிக்காட்டுறாங்க. அந்த சோகத்தை வெளிக்காட்டும் போது நான் ஏன் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ் பிறந்து அதை அவங்க சரி செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒண்ணு. 2வது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப நானா படத்துல பார்க்கும்போது எமோஷனல் காட்சியில என்ன அறியாம கண்ணுல இருந்து தண்ணி வரும். அதுவும் ஒரு விதமான என்ஜாய்மெண்ட் தான். எப்படி அங்க ஒரு ஜோக் வந்தா சிரிக்கிறோம், அதே மாதிரி ஒரு எமோஷன் வரும்போது அழுதாதான் அந்த படத்தை ரசிக்க முடியும் ஃபுல்லா. ஆனா அழுதாலே பாத்தீங்கன்னா காலேஜ் டைம்ல கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப யாரும் அது மாதிரி பண்றது இல்ல. பட் அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த இந்த கவிதை எனக்கு சொல் கவிதையோட இது நிறைய கவிதை பிடிச்சிருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. சதீஷ், அதாவது நீங்க இணைந்ததோட பலன் நாங்க அனுபவிக்கிறோம். ஏன் சார்? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது அந்த அளவுக்கு ரசிச்சு அது எந்த அளவுக்கு பேரண்டிங்கோட ஒரு ஒப்பிட்டு பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்றது சொன்னீங்க இல்லையா? இது இது எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத இருக்கிற விஷயத்த நீங்க ரொம்ப ஊர்ஜிதமா சொல்லியிருக்கீங்க. 100% உண்மை சார். 2 சொட்டு கண்ணீர், அதுல கடவுளுடைய கண்ணீர்
தெரியுது அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு மனுஷன் வந்து மனுஷனா இல்லாம அதை விட ஒரு உயர்ந்த நிலை, அந்த கடவுள் நிலைக்கு போனாதான் அடுத்தவங்க வருத்தத்துக்காக அந்த அழற ஒரு பக்குவம் வரும். நமக்கு பாதிப்பு கிடையாது, அடுத்தவர்களுடைய கண்ணீரை பார்த்து அடுத்தவங்களுடைய பாதிப்பை பார்த்து ஒரு மனுஷன் கண்ணீர் விடுறாருன்னா அந்த 2 சொட்டு கண்ணீர்ல வந்து கடவுள் வந்து கடவுளுடைய கண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்றதும், அதே மாதிரி அக்னியா இருந்தாலும் பிரிதின் அப்படின்னு போட்டு அதுக்கான கண்ணீர்ல பிரபஞ்சமே வந்து உருளுது அப்படின்னு சொல்றதும், இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வந்து அனுசரணையா இருந்துக்கணும், யாரையும் பாதிக்க கூடாது, அது நமக்கு அழுதும்னா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், இந்த ஒரு எல்லாருக்காகவும் அந்த கருணை காட்டக்கூடிய வருத்தப்படக்கூடிய அவங்களுடைய வருத்தத்தில் பங்கேற்க வேண்டிய அந்த பக்குவம் வந்து வரணும் அப்படின்றது தெரிஞ்சுது. அவர் சதீஷ் சொன்ன மாதிரி இன்னைக்கு பேரண்ட்ஸ் நல்ல எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பண்றாங்க. பேரண்டிங்ல கேட்ட உடனே அந்த பொருளை வாங்கி கொடுக்கறது இல்ல, முடியாது இப்ப நம்மளுக்கு முடியாது அப்படின்னா குழந்தை அழதான் செய்யும், அழுதா அழுகட்டும் இப்ப எனக்கு முடியாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கான புரிதலையும் கொண்டு வர்றாங்க. அழுகிறது அப்படின்னு சொல்றது முன்னையெல்லாம் வந்து ஜென்ஸ் அழக்கூடாது லேடிஸ் அழலாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை, ஆண் பெண் அப்படின்ற சூழ்நிலை எல்லாம் இல்ல, எல்லாருமே வருத்தப்பட்டா கட்டாயம் அழுகதான் செய்யறாங்க. இது அடுத்தவங்களுடைய துன்பங்களுக்காக அழறதுன்றது ஒரு பெரிய ஒரு விடயம். அத ரொம்ப நல்லா இந்த கவிஞர் சொல்லியிருக்காருன்றதுல ரொம்ப சிறப்பா படிச்சீங்கம்மா, நல்லா இருந்தது. இப்போ பிரம்மா மேடம் சொல்ற மாதிரி இப்போ வந்து ஜி தமிழ்ல வந்து சூப்பர் சிங்கருடைய இது ஆடிஷன் போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட் ப்ரொஃபைல சொல்லும் பொழுது நம்மள அறியாம கண் கசியுது. எவ்வளவு சங்கடமா இருக்கு அந்த ப்ரோக்ராம் கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேக்ரவுண்டு. ஆமா, அதுல இருந்து நம்ம வாழ்ந்து வந்ததுனால நமக்கு எமோஷனல் அப்படி ஆகுதா, அல்லது இயற்கையாவே அந்த பிள்ளைங்களுடைய கதையை கேட்கும்போது உள்ள உருகுதான்னு தெரியல. இப்போ நம்ம அந்த மாதிரி கஷ்டப்படுற அந்த சிங்கருடைய கதையை கேட்கும்போது நம்ம கண்ணீர் வரும்போது இறைவனுடைய நமக்கு சார்பா ஒரு கண்ணீர் வடிக்கிறாங்கிற கவிதையில இன்னைக்கு வந்த கவிதையில அது தெரியப்படுது. அருமையான கவிதை. சொன்ன மாதிரி நம்ம சந்தீப் சொன்ன மாதிரி முதல்ல சொல் கவிதை விட அழுகை கவிதை சூப்பரா இருக்கு. இதை விட என்ன கவிதை வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். சரிங்க சார். கண்ணீருக்கு சிரிப்பதற்கு எதுவும் வேண்டாம், அழுவதற்கு தைரியம் வேண்டும். இது உண்மையிலேயே சிரிக்கிறதுக்கு ஒரு அது சொல்லுவாங்க, நமட்டு சிரிப்பு, எக்கால சிரிப்பு, ஏகாந்த சிரிப்பு, பல விதமா சொல்லுவாங்க. அழறதுக்கு 2 ஆனந்த கண்ணீர் இல்லைன்னா துக்க கண்ணீர், 2 விதமான இது. ஆனா அது அவ்வளவு சீக்கிரத்துல வராது. சிரிக்கிறதுன்னு சும்மா வாய் வச்சு ஏதோ ஒன்று சொல்லிடுறோம், சிரிச்சிடும். ஆனா அழறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவரு சரியாதான் சொல்றாரு, சிரிப்பதற்கு எதுவும் வேண்டாம், அழுவதற்கு தைரியம் வேண்டும். அடுத்தது மன்னிப்பின் அழுகையில் எடையே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போயிடும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நியூஸ்ல, கமலஹாசன் மன்னிப்பு வேணும் மன்னிப்பு வேணும்னுட்டு, அவரு நான் என்ன இப்பதான் சொல்லி போட்டேன் லைக் இது வந்துட்டு அந்த மன்னிப்புங்கிற அந்த ஒரு வார்த்தையில எடையே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடும். இந்த வரிகள் ரொம்ப அருமையான வரிகள். மிக்க நன்றி அம்மா. நன்றி சார். எனக்கு எங்க அம்மா அழற கண்ணீர் தான் எனக்கு ஞாபகம், அடிக்கடி ஞாபகம். அம்மாவுடைய கண்ணீர் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். எங்க அம்மா காலைல எல்லா வேலையும் முடிச்சாங்கன்னா 10 மணிக்கு உட்காந்தாங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. பின்னிங் தான், நூல் இறைக்கிறது தான் அம்மா. காலையில் மத்தியானம் வந்ததுக்கப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு தியான ஊருக்கு கூடுவாங்க அம்மா. ஊர் அடிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணுல தாரையா வந்துட்டே இருக்கும். அது எப்படிதான் வருதுன்னு தெரியல, கண்ணுல தண்டிக்கிட்டே வரும், நூறு பாட்டு கைப்பாட்டு போட்டுட்டே இருக்கும், நூறு அடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கண்ணை அழுது முடிச்சு அப்படி யாராவது இருக்காம பார்த்து தொடச்சதுக்கு அப்புறம் முகம் பளிச்சுன்னு ஆயிடும். அவ்வளவு ஒரு தெய்வீகமா இருக்கு அம்மா முகத்துல. அதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுவாங்க அந்த கணம் குறைஞ்சிரும்ல, கணம் குறைஞ்சிடும். அவன் அம்மாவுக்கு அந்த அம்மாவுடைய வலியெல்லாம் குறையும். அந்த அழுகையில 9 குழந்தைகளை பற்றி எடுத்து தன் மகள் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறது, என்னுடைய அண்ணன் இங்கே சரியா வாழ்க்கையில் செட் ஆகாம இருக்கிறது, தான் தன்னுடைய மாமனார் இவங்க தாத்தா பாட்டிகிட்ட பட்ட அவஸ்தையெல்லாம் நினைக்க எழுவாங்க. அந்த கொடுமைகள்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. அது சொல்லி எழுதி அவங்க மனசை தேட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் முகம் படிச்சுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் சிரிப்பு வரும், கடற்கன சிரிப்பு வருமா. அது அழுதாதான் அம்மாவுக்கு அந்த மாசத்துக்கு ஒரு முறையா
ஒரு 3 மாசத்துக்கு ஒரு கோட்டை அழுது அம்மா ஒரு கோட்டை அது ரெகுலரா அது தியானம் மாதிரி ஆயிடும் அம்மா. அது அந்த அழுகை எல்லாம் அது அழுகைக்கான காரணம் சொல்லுவாங்க, முன்னாடி நிதானமா சொல்லுவாங்க. நான் பட்ட கஷ்டம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ இருந்த வசதியா இருந்த குடும்பம் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு அப்படின்ற கஷ்டம், மாமனார் மாமியார் கிட்ட பட்ட கஷ்டம், இதெல்லாம் சொல்லுவாங்க. அழுகை அழுகை உண்மையிலேயே நல்லா இருக்கும். நான் பழைய நீயா நான் ஒண்ணு பார்த்தேன். அதாவது ஒரு பக்கம் அண்ணிங்க, ஒரு பக்கம் குழந்தைனார். நான் கூட பார்த்தேன் சார். அந்த அந்த ஒவ்வொரு குழந்தைனாரும் வந்து அண்ணியோட அந்த ஒரு நிலைக்கு அப்புறம் அவங்களோட அந்த ஃபீல், இவங்க எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை வளர்க்கறதுக்காக பாடுபட்டாங்கன்றத சொல்லிட்டு அந்த அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நம்ம கண்ணிலேயே தண்ணி வரும். அதுதான் அங்க அந்த நுணுக்கம், அந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு குடும்பத்தோட பாண்டிங். என்னதான் ஆயிருந்தா சண்டை போட்டுக்கலாலும் பிடிக்கலனாலும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள கனெக்ட் பண்ணுது இல்லையா, நம்மள ஒரு சேர்த்து வைக்குது இல்லையா, அந்த 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 குடும்பத்தோட ஒரு உறவை அப்படியே நீடிக்க வைக்குது இல்லையா. அந்த அளவுக்கு அந்த ஒரு பெரிய மருமகன்றவங்க எந்த அளவுக்கு குடும்பத்தை கொண்டு வராங்க அப்படின்றத அந்த காமிக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு நீயானவா இருந்தது. நல்லது. சாதாரண அதாவது நம்ம பாக்குறதுக்கு குடும்பத்துல நம்ம எல்லாம் கடந்து வந்துதான், யாரும் கடந்து வராத விஷயங்கள் இல்ல. அதை மீண்டும் நம்ம கண் முன்னாடி பார்க்கும் பொழுது கண்களிலே கண்ணீர் வருது. அது வந்து நான் சும்மா சில விஷயங்கள்லாம் சாதாரண நிறைய நல்லா சிரிப்பேன், அதே மாதிரி நிறைய அழுதுருவேன். சாதாரணமா எனக்கு தண்ணி ஊத்தானுங்க, அந்த அளவுக்கு சென்சிட்டிவ். நல்லா நிறையவும் சிரிப்பேன், அதையும் அழுதுருவேன்னு வச்சுக்கல. அந்த மாதிரி இது பார்க்கும்போது இந்த இது வந்தது. நமக்கு நாமே அது நல்லா இருந்தது. நாமே உணர்ந்து, நாமே அழுது, நாமே முடித்த பின் நமக்குள்ள நன்றாகவே தெரியும் மென்மையாய் பறக்கும் ஒரு இறகின் அசைவு. நல்ல ஒரு பாசமலர் பார்த்து அழுது அழுகை இருக்கு சார். தியேட்டர் விட்டு வெளியே வர அழுதுட்டு வெக்கமா இருக்கும். நம்ம அழறதெல்லாம் யாரை பார்த்துனாலும் வெக்கமா இருக்கு. அதுதான் கிடையாது இன்னைக்கு. அதெல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது சார். அது ஒரு காலத்துல அது வந்து அப்படி சொல்லி வச்சுட்டாங்க, நம்மள எல்லாம் அழக்கூடாதுன்றதுக்காக. அது ஆணாதிக்கத்தினுடைய இது பிரதிபலிப்பது. ஆண் அது அழக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியில காமிச்ச கூடாது. ஆணாதிக்கத்தோட பிரதிபலிப்பு தானே. ஆண்களுக்கும் உணர்வு இருக்கு, அவங்களாம் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. அது வெளியே வரும்ன்ற அந்த உளவியல் தெரியாது. வேற யாருன்னா பேசுறீங்களா? வேற யாருன்னா அழுகை பத்தி பேசுறீங்களா? சிவகணி, கோபால் ரத்னம் சார். சார் இந்த கவிதை வந்து ரொம்ப உருக்கமா இருந்ததுங்க சார். அமுதம்மா படிக்கும் போது இல்லைங்க சார். நான் நினைச்சேன் அழுதுனால பேச்சு வரலையோன்னு நினைச்சேன் சார். எல்லாரும் சொன்ன மாதிரி ஆமா நம்மளும் சார், பசங்க கிட்ட வடிவேல் சொன்ன சொல்றது மாதிரி வந்துட்டு வேணா அழுதுருவேன். சொல்லுங்க சிவகணி பேச விடுங்க, அப்புறம் அழுதுற போறாங்க. வாங்க சிவகணி. சார் இல்ல சார், அமுதம்மா படிக்கும்போது அழுகை ஒரு உணர்வு அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளும் பசங்க கிட்ட அப்படிதான் சொல்லுவோம், எதுக்கு இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்கிற, பையனா இருந்துட்டு அழுதுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம். நானுமே சொல்லியிருக்கேன், சின்ன விஷயத்துக்கு போய் அழுகுறியே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளும் நிறைய டைம் வந்து அது ஒரு ஒரு சில விஷயங்களை நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல தண்ணி வந்துரும் சார். அந்த உணர்வு அப்படியே வந்துரும் சார். எதுக்கு அழுறோம்னா அது தெரியாது, ஆனா நம்ம அழுவோம், அந்த தண்ணி இருக்கும். ஆனா அந்த கவிதை வந்து படிக்கும்போது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லா இருந்தது. நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. நன்றிங்க சார். நன்றிமா, நன்றி. ஆக்சுவலா சார் ஒரு மியூசிக் காம்படிஷன், அது எனக்கு ஜி டிவியா சன் டிவியான்றது ஞாபகம் இல்ல. அது ஒரு பள்ளி குழந்தைய வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க. அந்த டீச்சர் வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்து இந்த குழந்தைய போய் இந்த இதுல கலந்துக்க சொல்லி அனுப்பி இருக்காங்க. அது கலந்துக்கிற போது இந்த குழந்தை அவ்வளவு நல்லா பாடுறாங்க. ஆனா அந்த உடைகள் கூட அந்த குழந்தைக்கு வந்து சரியான உடைகளோட எல்லாம் வரல. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் அந்த குழந்தைக்கு உடைகள்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை ஒரு பரிசு பெறுற அளவுக்கு அந்த ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்தது. திறமை இருந்தாலும் அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை, அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சு கொடுக்கறதுக்கான நிதி அப்படி ரெடி பண்ணி கொடுத்து, மனிதர்கள் இன்னும் நல்லவங்களா இருக்காங்க. விஜய் டிவில தான் நடந்தது, சூப்பர் சிங்கர்ல தான் நீங்க சொல்றது நடந்தது. அதுதான் சார், நான் அகேஷனலா தான் நான் பார்த்தேன். நான் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருந்தப்ப பார்த்தேன். ரெகுலரா நான் பாக்குறது இல்ல. ரொம்ப மனசை வந்து தொட்டுது. அந்த டீச்சரை வந்து
அந்த பரிசு கொடுக்கும்போது அந்த டீச்சரை வந்து எழுப்பி அவங்க அந்த பாராட்டினாங்க. அந்த அம்மா அன்னைக்கு கொடுத்து நீ போய் இதுல கலந்துக்க அப்படின்னு சொல்லலைன்னா அவங்களால ராணிப்பேட்டையில இருந்து வந்து இங்க கலந்துகிட்டு இருக்க முடியாது. கலந்துகிட்டதுனால அந்த ஒரு இது கிடைச்சது. அந்த குழந்தையும் அழுதுச்சு, அந்த அம்மாவும் அழுதாங்க. அந்த நன்றி உணர்ச்சியில அந்த டீச்சரும் அழுதாங்க. அது அந்த குழந்தைக்கு பரிசு கிடைக்கிறதுக்குள்ள ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு இதனோட நம்ம வந்து தொடர்பு படுத்திக்கிற மாதிரி இருந்தது அந்த நிகழ்வு. கோபால் சார். மேடம் அவங்க வந்து செகண்ட் ரன்னர் அப்ப மேடம். அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு லேண்ட் கொடுத்திருக்கிறாரு அந்த பிள்ளைக்கு. இப்ப சமீபத்தில் நடந்த 10th. ஆமா ஆமா, சூப்பர் சிங்கர் இதுல. வாங்க சார், கோபால் சார் வாங்க. வணக்கம் சார். நல்ல சிறப்பான ஒரு கவிதை பட்டறை என்ன சொல்லலாம், இதை அந்த அளவுக்கு சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த அழுகை என்றது ஆக்சுவலாக ஒரு எமோஷன்ஸுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் சொன்ன மாதிரி உளவியல் ரீதியா. ஸோ அதை இன்பமாக இருந்தாலும் அழுகை வரும், துன்பமாக இருந்தாலும் அழுகை வரும். அதே மாதிரி வெற்றி கழிப்பிலையும் வெற்றி அடைஞ்சு ஒரு நிலையில இருக்கும்போது அதுவும் ஒரு எமோஷனுடைய வெளிப்பாடு. ஸோ இவர் எழுதின இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடை இழக்கிறதுன்றது இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல இருந்து அணுகியிருக்காரு. ஸோ அழுகைக்கும் வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காரு. நல்லா இருக்கு சார். நன்றி சார். தேங்க்யூ. சார் அடுத்தது போயிடலாம். சார் விராட் கோலி அழுதார் சார். வீட்டிலேயே அழுதார் சார். கடைசி ஓவரு ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சு போனோம்னு கண் கலங்கி போச்சு. அவருடைய கண் அப்படியே செக்கத்தவே கண் கலங்குது. அதை அவர் க்ளோஸ்அப்லேயே காண்பிக்கிறாங்க. ஸ்டேடியமே 90,000 பேர் இருக்க ஸ்டேடியமே அமைதியாயிருந்தது. அவர் அழகு பார்த்து அவர் ஜெயிச்சுட்டாரு. கடைசி 4 பால் தான் இருக்கு, ஜெயிச்சாச்சு. அது ஜெயிச்ச உடனே முட்டி போட்டு கண் கலங்கி முட்டி போடுறாரு. இந்த பெரிய இந்த ஃபாரின்ல இருந்து வந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவர் தட்டி ஆறுதல் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேடியமே அழுகுது அவருக்காக. ஏன்னா 18 வருஷ கனவு அவருக்கு அந்த IPL ஜெயிச்சு முடியலன்னு. ஆமா, அது ஒரே பிரான்சைஸ்ல இருக்காரு அவரு. வேற எல்லாரும் எங்கெங்க போயிட்டு வந்திருப்பாங்க. இந்த பெங்களூர் டீமுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும்னு ரொம்ப நேற்று அருமையான ஒரு வெற்றி, அருமையான அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம், எமோஷன்லாம் நல்லா இருந்தது. இப்ப சார் இந்த புன்னகை அப்படிங்கிற தலைப்புல தான் இப்ப நம்ம சொல்ல போற கவிதை. அப்படியே ஒரு நிகழ்வை அப்படியே காட்சிப்படுத்தி காட்டுறாரு. எப்படி காட்சிப்படுத்துறாருன்னா, எடுத்த உடனே நம்ம அதை யோசிக்கும் போதே, அந்த வார்த்தை வரும்போதே அந்த காட்சி நம்ம கண்ணு முன்னால தெரியும். இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்க எதையாவது ஒரு தூக்கி அடித்தாங்கன்னா அது அப்படி பறந்து போகிறத அப்படி நம்ம பார்க்குற மாதிரி இவர் ஒன்று சொல்கிறாரு. ஒல்லியான ஒரே ஒரு ஒடிசல் புன்னகை, ஒல்லியான ஒரே ஒரு ஒடிசல் புன்னகை தன் முன் நின்ற ஓங்கு சாங்கான மொத்த வண்ணங்களையும் ஒரே அடியில் என்னமாய் பறக்க விடுகிறது பாரேன். எவ்வளோ அழகாக கொண்டு வர்றாரு பாருங்க. ஒல்லியான ஒரே ஒரு ஒடிசல் புன்னகை, ஒன்றும் பெருசாக சிரிக்கலை. அந்த ஒடிசல் புன்னகை தன் முன் நின்ற ஓங்கு சாங்கான, அந்த வார்த்தையை பாருங்க, ஓங்கு சாங்கான மொத்த வண்ணங்களையும் ஒரே அடியில் என்னமாய் பறக்க விடுகிறது பாரேன் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு ஒரு வன்முறையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்த இடம், எவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல் இருந்தாலும் ரொம்ப சிரிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒல்லியாக இத்துணோண்டு சிரித்தோம்னா அந்த அவ்வளவு பெரிய அந்த கடினமான நிகழ்வு மாறி போயிடும் அப்படிங்கிறத, அதுவும் மொத்த வன்மங்கள்னு வேற குறிப்பிடுறாரு. இந்த வன்மம் அப்படிங்கிறது நம்ம காலங்காலமாக உள்ளுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய அந்த பழி உணர்வு தான் வன்மம். நம்ம அந்த பழி உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் நமக்கு எதுக்க வரும்போது அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரே அந்த அடியில் என்னமாய் பறக்க விடுகிறது பாரேன், அந்த ஒங்கு சாங்கான உருவம் அப்படியே பறந்து போகுது அப்படின்னு நம்ம கண்ணு முன்னால் அதை கொண்டு வந்து காட்சியாக காட்டுறாரு. அடுத்தது சொல்கிறாரு, எந்த கோபத்திற்கும் அசைந்து கொடுக்காத பிடிவாதத்தின் கால்கள், எந்த கோபத்துக்கும் அசைந்து கொடுக்காத, கொஞ்சம் கூட அசையல, அப்படிப்பட்ட அந்த பிடிவாதத்தின் கால்கள் பிரியத்தின் புன்னகையிடம் மட்டும் முழங்காலிட்டு நிற்கிறது.
அது பிரியத்தின் புன்னகை. அந்த பிரியத்தின் புன்னகையிடம் மட்டும், அதாவது வெறும் புன்னகை இல்லை, முதல்ல சொன்னது புன்னகை. எதுக்க ஒருத்தரை வன்மமுடைய ஆளை பார்க்கும்போது லேசா ஒரு கீற்று மாதிரி உதட்டுல ஒரு மெல்லிய சிரிப்பு இருந்தாலே அவ்வளவு வன்மங்களையும் அழித்து விடுகிறதுன்னு பார்க்குறோம். இங்க என்ன கோபம் வேணாலும் வரட்டும், நான் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பிடிவாதம் பிரியத்தின் புன்னகையிடம் மட்டும் முழங்காலிட்டு நிற்கிறது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நான் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சரிக்கு சரி கூட இல்லை, தன்னை மிகவும் குறைத்து கொண்டு முழங்காலிட்டு கொண்டு அப்படியே அந்த பிரியத்தின் புன்னகையிடம் போய் அப்படியே மண்டியிட்டு நிற்கிறது. அப்படின்னா அந்த புன்னகை எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பொருந்திய புன்னகையாக இருக்கிறது அப்படின்னு அது அந்த வரியில். அடுத்தது, உள்ளிருந்து அழுது விடுவது போல அவ்வளவு எளிதாக உள்ளிருந்து சிரிக்க முடியாது, சிரித்துவிட முடியவில்லை. உள்ளிருந்து அழுவது போல, கோபப்படும் போது உள்ளாரதான் நம்முடைய மனசு அழுகிறது. அது அவ்வளவு சீக்கிரம் அந்த கோபத்திலிருந்து விடுபட்டு சிரிக்க முடியறதில்லை. ஆனால் உள்ளிருந்து அழுது விடுவது போல நம்மால் அவ்வளவு எளிதாக உள்ளிருந்து சிரித்து விட முடிவதில்லை. நம்மளால சிரிக்க முடிய மாட்டேங்குது. ஆனா புன்னகைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கு. சிரிச்சிட்டோம்னா அதை நம்ம கடந்து போயிடலாம், ஆனா நம்மளால சிரிக்க முடியல. அப்ப அந்த இடத்துல நம்மளால முடியலங்கிறதையும் அவர் கொண்டு காட்டுறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவனை கொஞ்சம் எச்சரிக்கையாய் கையாளுங்கள். அவன் புன்னகையில் அன்பின் நெடி சற்று தூக்கலாக இருக்கிறது. நம்மளோட சண்டை போடுறவங்களோட சண்டை போட்டுடலாம், கோபப்படுறவங்களோட கோபப்பட்டுடலாம், என்ன பண்ணாலும் திருப்பி பண்ணிடலாம். ஆனா ரொம்ப அன்பா இருக்காங்க பாருங்க, அன்புலேயே மிக மிக தூக்கலான அன்பு. அதுதான் அன்பின் நெடி சற்று தூக்கலாக இருக்கிறது. ஏற்கனவே அவன் அன்புள்ளவன் தான், இப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. கொஞ்சம் பார்த்து அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அந்த அன்பு என்ன பண்ணிடும், எல்லாத்தையுமே அப்படியே கீழே கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு அந்த அன்புள்ளவர்களிடத்திலே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் நாம் யார் என்பதை சொல்ல நம் ஒற்றை புன்னகையே போதுமானதாக இருக்கிறது. நம்மளை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் இன்னாரு, நான் இப்படிப்பட்டவன், எனக்கு இன்னென்ன குணம் இருக்குது, நான் இப்படிப்பட்ட இதில் இருக்கேன், எதுவுமே வேண்டாம். நாம் யார் என்பதை சொல்ல நம் ஒற்றை புன்னகையே போதுமானது. இவர் ஒரு இடத்துலையும் புன்னகையை தான் அவர் குறிப்பிடலை. புன்னகை அப்படின்னா லேசான ஒரு சிரிப்பு, அதுவே நமக்கு யாரு அப்படிங்கிறத அந்த இடத்துல காட்டிடும். நம்முடைய அடையாளமாக, நம்முடைய முகவரியாக இருப்பது சிரிப்பு தான். அந்த முகவரி தெளிவான ஒரு முகவரியாக இருந்தால் நாம் யார் என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. இந்த புன்னகை தான் நம்மளை எல்லாருக்கும் அருகிலையும் அழைத்து கொண்டு போகும், அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கும். முன்பின் அறியாதவர்கள் கூட நமக்கு சொந்தமானவர்களோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாசத்தை தரக்கூடியது இந்த புன்னகை தான். அதனால் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு புன்னகையோடு இருக்கும்போது அதுவே நம்முடைய முகவரியாக மாறிப்போகிறது அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. நாம் யார் என்பதை சொல்ல நம் ஒற்றை புன்னகையே போதுமானதாய் இருக்கிறது. ஒரு நாளில் ஒரு நல்ல புன்னகையை புன்னகைத்து முடித்தவனை, ஒரு நாளில் ஒரு நல்ல புன்னகையை புன்னகைத்து முடித்தவனை, அந்த புன்னகைக்காகவே அந்நாள் அவனை ஒரு நல்ல தூக்கத்துக்கு ஆசீர்வதித்து விட்டு போகிறது. அப்போ ஒரு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னாலே ஒரு புன்னகை தேவைப்படுகிறது. எல்லோரையும் பார்த்து புன்னகைக்கக்கூடியவர்கள் தூங்கணுங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த தூக்கம் அவர்களை ஆசீர்வதிக்கிறது. அப்படின்னா தூக்கம் எப்போ வரும்? மன நிம்மதியாக இருக்கும்போது தான் தூக்கம் வரும். எந்த வலிகளும் இல்லாத போது தூக்கம் வரும், எந்த கவலைகளும் இல்லாத போது தூக்கம் வரும்,
இப்படி நாம் ஒரு புன்னகையை கொடுக்கும்போது அந்த புன்னகையே என்ன செய்கிறது, அந்த புன்னகைக்காகவே அந்த நாள் அவனை ஆசீர்வாதம் செய்கிறது. அப்படின்னா அந்த புன்னகை இந்த இடத்துல ஒரு கடவுள் நிலைக்கு போகிறது அப்படிங்கிறத அந்த பகுதி அந்த இடத்துல அவர் கொடுக்குறாரு. அடுத்ததுல சொல்றாரு, ஒரு கூர் வாளிடம் தரப்பட்ட சிறு புன்னகையை இரு கூராய் வெட்ட வேகமெடுத்து மேலெழுந்த கூர்வாள். ஒரு கூர்வாளிடம் ஒரு புன்னகையை கொடுக்கிறோம். அந்த புன்னகையை அதுக்கு பிடிக்கல, ஏனென்றால் அது கூர்வாள். அது என்ன பண்ணுது, புன்னகையையே இரண்டாக வெட்ட வேண்டும் என்பதற்காக இரு கூராய் வெட்ட வேகமெடுத்து மேலெழுகிறது அந்த கூர்வாள். அந்த கூர்வாளால் அந்த புன்னகையை பொறுத்து கொள்ள முடியாமல் மேல் எழுகிறது. மேல் எழுந்த வேகத்திற்கு, மேலே எழும்போது மட்டும்தான் அதுக்கு அந்த கோபம் வருகிறது, வேகம் வருகிறது, இருகூறாய் வெட்ட வேண்டும் என்ற ஒரு ஆத்திரம் வருகிறது. அப்படி மேலே போன பிறகு கீழே இறங்காமல், அந்த வாள் கீழே இறங்காம அந்தரத்தில் இருந்தபடியே புன்னகைத்து கொண்டிருக்கிறது. அந்த புன்னகைக்கு நிகராக, அந்த புன்னகைக்கு ஒப்பாக கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாமல் அந்த கூர்வாளே மேலே போய் நின்று கொண்டு அந்த புன்னகையை பார்த்து புன்னகைத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த வன்முறையை அந்த புன்னகை எப்படி மாற்றுகிறது அப்படிங்கிறத சொல்கிறார். கையில் ஒரு வாளை எடுத்து கொண்டு வந்தது மாதிரி அந்த புன்னகையவே வெட்டுறேன்னு நிற்கிறவங்கள கூட அந்த வெட்டக்கூடிய வாளை புன்னகைத்து போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல தான் நம்ம அவர்களை நாணச் செய்தல் வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் பாருங்க. நமக்கு யாராவது துன்பம் கொடுத்தாங்கன்னா அந்த துன்பம் கொடுத்தவர்கள் நாணப்படும்படியான ஒரு செயலை செய்யுங்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி, இந்த கூர்வாளை நாணப்பட்டு புன்னகைக்கு நிகராக அதுவும் புன்னகைக்கிறது. அப்படின்னா அந்த இடத்துல வன்முறை எங்கிருந்து வரும், அந்த இடத்துல கோபம், விரோதம் இதெல்லாம் எங்கிருந்து வரும், பகை எங்கிருந்து வரும், பகையே பணிந்து போகிறது இந்த புன்னகைக்கு முன்னால் அப்படிங்கிறத இந்த புன்னகை அப்படிங்கிற பகுதியில் அவர் குறிப்பிடுறாரு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது சார். அதனால இதையும் நான் அவங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் சார். நல்ல ஒரு இது. எல்லாரும் அழுதுருவாங்க, ஆனா எல்லாரும் சிரிப்பாங்களான்றது எத்தனை பேர் சார் நேரா நம்ம சிரிச்சா கூட திருப்பி சிரிக்க மாட்டேங்கிறாங்கல்ல சார். எல்லாரும் அழுதுருவாங்க, யார் வேணா அழுதுருவாங்க, யார் வேணா கோவப்படுவாங்க, ஆனா எல்லாரும் சிரிப்பாங்களா, எல்லாரும் வாய் விட்டு சிரிப்பாங்களா, எல்லாரும் புன்னகிப்பாங்களா அப்படின்னா அது ஒரு சிலர் மட்டும்தான். எல்லாரும் புன்னகை இருக்கிறது இல்லை, எல்லாரும் சிரிக்கிறது இல்லை, வாய் விட்டு சிரிக்கிறது இல்லை, ஒரு சிலரே தான். அது அப்போ அப்போ புன்னகைக்காகவே பலர் அழுறாங்க, சிரிக்கிறதுக்காகவே அழுறாங்க. சிரிக்கணும்னு சொன்னா கூட கஷ்டப்படுறாங்க, அழுறதுக்கு அழுறாங்க, அதுதான் வருது தவிர சிரிக்க வரல. சோ இதுதான் சிரிக்க மாட்டேங்கிறாங்களே சார். பழகினவங்க 2 பேர் பார்த்தோம்னா கூட அவங்க சிரிச்சாதான் நான் சிரிக்கலாமாங்கிறதையே முடிவு பண்ணுவேங்கிறவங்க இருக்காங்கல்ல சார். நீங்க சிரிச்சு போனா கூட சிரிக்க மாட்டாங்களே, என்னத்துக்கு சிரிக்கிறாங்க, திறன் லூஸ் ஆகுது சிரிச்சு போகுது ஆமா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல. சோ புன்னகையும் சிரிப்பும் மிகப்பெரிய விஷயம் தான். எல்லாரும் சிரிக்கிறோமா? பேசுங்க, யாரெல்லாம் சிரிக்கிறீங்களா அவங்கதான். சார் வணக்கம். வணக்கம். நான் இந்த ஒரு இதுதான் கேட்டேன். அதுல ஒரு கவிதை அம்மா படிக்கும் பொழுது உள்ளேந்து அழுறோம் உள்ளேந்து சிரிக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னது நம்ம கஷ்டம் வரும்போது மனசுலேருந்து அழறோம், ஆனா சிரிக்கும் பொழுது இப்ப நம்ம பேசின மாதிரி உதட்டளவுல கூட சிரிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. இது போன வருஷத்து கவிதைமா? போன வருஷம் இல்ல சார், இப்போதானே சார் படிச்சாங்க. அதாவது போன கவிதை அது. நீங்க சொன்ன வரி நீங்க சொன்ன வரி அழுகையில வந்தது. படிச்சாங்க சார், புன்னகையில தான். சரி, ஓகே. உள்ளிருந்து அழுது விடுறது போல உள்ளேந்து அழுறது மாதிரி உள்ளேந்து சிரிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. உள்ளேந்து நம்ம துக்கம் வரும்போது மனசுல இருந்து அழறோம், ஆனா சிரிக்கும் பொழுது உதட்டளவுல கூட நம்ம சிரிக்க மாட்டோம் அப்படின்றதுதான். உள்ளிருந்து அழுது விடுவது போல் நம்மால் அவ்வளவு எளிதாக உள்ளிருந்து சிரித்து விட முடியவில்லை.
ஓகே ஓகே, நீங்க நீங்க சரியா தான் கவனிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஏதாச்சும் சொல்லி நாங்க சமாளிக்கணும்ல. பரவாயில்ல. அப்புறம் வேற பிரமாதமா சமாளிக்கிறீங்களா சார்? பிரமாதமா சமாளிச்சுட்டு வர்றீங்களா சார் எல்லாரையும்? என்ன சார் சமாளிப்புக்குன்னா அவங்கதான் சார், எல்லாரையும் சமாளிக்கிறீங்க சார். அட்டகாசமா சமாளிக்கிறீங்க சார். எல்லாம் மக்கள் கத்து கொடுக்கறது தான் சார். சார் எப்போதுமே புன்னகைச்சே பழகிட்டாரா, அதனால என்ன பண்றது, என்னைக்காவது எரிஞ்சு விடுவாரான்னு பாக்குறா, எரிஞ்சு விட மாட்டாரு. அவ்வளவு எரிச்சல் ஊட்டுறீங்க அவரை. அப்பப்போ கோவம் வருது சார், உங்க கண்ணுல படல சார். அதே மாதிரி அவர் அந்த ஒற்றை கீற்று புன்னகை, அப்புறம் வாய் விட்டு சிரிக்கிறது, அந்த மாதிரி புன்னகையோட எப்படிலாம் சிரிக்க முடியும்ன்றதையும் ரொம்ப அழகா ஒவ்வொரு கவிதையிலயும் சொல்லி இருந்திருக்காரு சார். என்னுடைய கருத்து இந்த ஒரு வரிகள், வாங்க வாங்க. ஒல்லியான ஒரே ஒரு ஒடிசல் புன்னகை. ஒல்லிக்கும் இந்த ஒடிசலுக்கும் ஒல்லியான உருவத்தை குறிக்கிறது ஒல்லியான ஒரே ஒரு ஒடிசா புன்னகை. அந்த புன்னகை வந்து ரொம்ப மெல்லிசா ஒடிசல். ஆக ஒல்லிக்கும் இந்த ஒடிசலுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல நம்ம தமிழ்ல பாக்குறப்போ, இல்லைங்களா? அப்படித்தானே? ஒல்லி ஒல்லியா இருக்க ஒரு பையன் வந்து இந்த இடத்துல வந்து ஒல்லியான ஒரு புன்னகைன்றது வந்து ஒரு கோடு மாதிரி சிரிக்கிறது. ஒடிசல்ன்றது அப்படி 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 ஒரு சிறுங்கல் வரும் இல்லையா, அப்படி சிரிச்சுட்டு ஒரு சிறுங்கல் சிரிச்சுட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுதான் அந்த ஒடிசல். இது வந்து என்னமோ அப்ப இப்ப இங்கிலீஷ்ல அதுக்கே பாக்குறான், ஒல்லியானதுக்கு ஸ்கின்னிங்கிறான். சினுங்கல் விட நான் ஒரு 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 மாதிரி ஒரு சின்ன அப்படி அப்படி ஒரு ஆக்ஷன் வரும், அப்படி ஒடிஞ்சிட்டு போவாங்க இல்லையா, அந்த அந்த ஒடிசல் தான். அந்த வார்த்தைகளை நல்லா அழகா பயன்படுத்த, ஒல்லியான ஒரே ஒரு ஒடிசல் புன்னகை. அதை உண்மையிலே இருக்கும்போது இன்னொன்னு, இந்த மேடம் சொன்ன மாதிரி உள்ளிருந்து அழுது விடுது போல இது பண்றது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நாம் யார் என்பதை சொல்ல நம் ஒற்றை புன்னகையே போதுமா இருக்கிறது. நீ யாருன்னு சொல்றதுன்னு அந்த இந்த ஒற்றை புன்னகை, அதை வச்சே சொல்லிடலாம் யாருன்னு. இது கொஞ்சம் இந்த பார்ட்டி இது இப்படி இருக்குது அப்படி படுதுன்னு அந்த புன்னகையை வச்சேன், அதை வச்சே ஒரு ஆளை எடை போட்டுலான்றது. கவிஞருக்கு நல்ல அருமையான கவிதை வளம் அந்த இதோட போட்டு நல்லா கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றாக மேடம், வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். எல்லாத்துக்கும் சிரிச்சா லூசுன்னு வேற சொல்லிடுறாங்கம்மா. அப்படி இல்லம்மா. சார் கோபாலரத்னா சார் ஏதோ சொல்றாங்க. இந்த புன்னகை என்ற டாபிக்ல நல்ல ஒரு வார்த்தைகளை கையாண்டிருக்காங்க. அந்த ஒடிசல் புன்னகை, ஒடிசல் என்ற வார்த்தையை நான் இப்பதான் கேட்கிறேன், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி ஓங்கு சாங்கான, ஓங்கு சாங்கானன்றது அது அது ஒரு அடுக்கு தொடர் மாதிரி வருது. அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான வார்த்தை. அதே மாதிரி அன்பின் நெடி, அன்பின் நெடியும் ஒரு உயர்ந்த ஒரு நிலை. அது ஒற்றை புன்னகை, இதெல்லாம் வந்து நல்லா கையாண்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த ரீசெண்டா பார்த்தோம்னா நம்ம மெடிடேஷன்ல ஸ்மைல் மெடிடேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ சமீபமா அது வந்து பெரிய அளவு பேசப்படுகிறது. ஏன்னா அந்த ஸ்மைல் மெடிடேஷன், லாஃபிங் தெரப்பின்றது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்மைல்ன்றது ஒரு சின்ன அளவுல புன்முறுவல் பூக்குறதுன்றது அதை ஒரு கொஞ்ச நேரம் வச்சிருந்தாலே அந்த பர்டிகுலர் மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி என்டார்பின் டோபமைன் எல்லாம் வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நல்லா இருந்தது மேடம் இந்த புன்னகை டாபிக். ஸோ அன்பின் நெடின்றது நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் நண்பர்களுடைய அன்பின் நெடி அதிகமா இருக்கு. ஒற்றை புன்னகைன்றது ஸ்டீஃபன் ராஜ் சாருடைய ஒற்றை ஸ்மைலே போதும் நம்ம எல்லாரையும் ஃபிளாட் பண்ணிடுது. நன்றி. நன்றிங்க சார். சார் நம்ம ஒன்னெல்லாம் சிரிக்கிறது கிடையாது சார், அது பண்ணி வந்துனே இருக்கோம். வாங்க மேடம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் சார் எனக்கு, அதனால வெளியில போயிட்டு வந்தேன். ஆனா கவிதையை முழுசா பார்த்துட்டேன். ஃபீட்பேக் தான் கேட்க முடியல கவிதையை பத்தி. ரொம்ப சிறப்பு சார். உண்மையிலேயே அந்த புன்னகை அப்படின்றத ஒருத்தரை பார்த்து நம்ம சிரிக்கும் போது அந்த அன்பின் வெளிப்பாடா அது இருக்கு. அது உண்மையில அது ஒரு நல்ல ரேப்போ கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிவகையும் செய்து, நமக்கும் அது சிரிக்கும் போது நம்மளுக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு
மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குதுன்றது ரொம்ப அழகா ஸ்லாகித்து எல்லா டைப் ஆஃப் புன்னகையும் கொண்டு வந்து எழுதி இருக்காரு. ரொம்ப சிறப்பு சார். நன்றிங்க நன்றிங்க நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி. நடிகர்கள்ல சார், நடிகர்கள்ல எம்ஜிஆருடைய அந்த புன்னகை போஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. அவருடைய சிரிப்புக்கு அந்த சிரிக்கின்றது, சினிமா சிரிக்கிறதா இருந்தால் நடிக்கிறதா இருந்தால் அந்த சிரிப்புக்கு ஈக்குவலே இல்லை சார். எம்ஜிஆருடைய சிரிப்புக்கு அவ்வளவு நான் மரியாதை தர்றேன், சந்தோஷம். அதே போல இன்னொரு புன்னகை அரசியல் ஒரு பட்டம் பெற்ற அதுக்கு சார் கவிதை ஒருத்தர் சொன்னாரு கேஆர் விஜயாவுக்கு, கன்னத்துல குழி விழுமா, கன்னத்துல குழி, புதையல் குழி கன்னத்துல இருக்கு, ஆனா அந்த குழி வழியா தானே பரிசு கிடைக்கணும், முத்து குவியல் முன்னால இருக்குன்னு சொன்னார். புதையல் குழி பக்கத்துலயும் முத்து குவியல் அந்த இது வந்து முன்பக்கமும் இருக்குது அந்த அம்மாக்கு அப்படின்னு கேஆர் விஜயாவை பத்தி ஒருத்தர் பேசினார். நல்லா இருந்துச்சு அது. இப்ப நம்ம அடுத்தது போயிடலாமா சார்? நேரம் இருந்தா போயிடலாம். 31வது. இதோட வேணா முடிச்சுக்கலாமா? ஓகே, அடுத்து போயிடலாம். இதுவும் இன்னும் ஒண்ணுதான் வச்சிருக்கேன். நீங்க முதல்ல இதை படிங்க, அப்புறம் எப்படி டைம் இருந்ததுன்னா நம்ம அடுத்தது போலாம். இது வந்துங்க சார், பல நூற்றாண்டின் ஈரம் அப்படிங்கிற கவிதை தான் இது. பல நூற்றாண்டின் ஈரம். பெரும் பாறையாய் அதன் பின்னம் ஒரு பாறாங்கல்லாய். பெரும் பாறையாய் அதன் பின்னம் ஒரு பாறாங்கல்லாய் இப்பொழுது நிகழ்பொழுதில் என் கையில் கூழாங்கல்லென தவழ்கிறது. ஒரு பெரிய பாறையாக இருந்த மலை அது உடைஞ்சி பின்னப்பட்டு அப்படின்னா அது உடைந்து போய் பாறாங்கல்லா மாறி இப்ப இந்த நிகழ்பொழுதுல அவ்வளவு பெரிய பாறை சிறு கூழாங்கல்லென என் கைகளில் தவழ்கிறது. என் கையில் கூழாங்கல்லென தவழ்கிறது. ஒரு மாபெரும் மலையாயிருந்ததன் இருமாப்போ கர்வமோ துளியுமின்றி இயல்பாய் அமர்ந்திருக்கிறது. ஒரு மாபெரும் மலையாய் இருந்ததன் இருமாப்போ கர்வமோ துளியுமின்றி இயல்பாய் அமர்ந்திருக்கிறது. இந்த இடத்துல சார் இந்த அமர்ந்திருக்கிறதுங்கிறதுக்கும் உட்கார்ந்திருக்கிறதுங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குங்க சார். உட்கார்ந்திருப்பது அப்படிங்கிறது கட்டாயத்தின் பேரில் உட்கார்ந்திருக்கிறது, உட்கார வைக்கிறோம் அப்படின்னா கட்டாயத்தின் பேரில். அமர்ந்திருத்தல் அப்படின்னா ஆர்வத்தின் பேரில் உட்கார்ந்திருக்கிறத தான் நம்ம அமர்ந்திருத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இந்த கூழாங்கல் என்ன செய்கிறது, இந்த உள்ளங்கையில எந்த ஒரு இருமாப்பும் இல்லாமல், எந்தவித கர்வமும் இல்லாமல், கர்வம் வேற, இருமாப்புங்கிறது ஒரு ஆணவம், கர்வம் அப்படிங்கிறது ஒரு பெருமிதம் அப்படின்னு சொல்லும்போது கர்வம். இந்த ஆணவமோ அந்த பெருமிதமோ துளி கூட இல்லாமல் இயல்பாக அமர்ந்திருக்கிறது. என் கைரேகை மத்தியில் அதன் உடலெங்கும் நீரோடிய தடயங்கள். கூழாங்கல்ல எப்படி சார் தடயம் இருக்கும்? அது அப்படியே மழன்னு தானே இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, என் கைரேகை மத்தியில் அதன் உடலெங்கும் நீரோடிய தடயங்கள் அப்படின்னா அது பாறாங்கல்லாக இருக்கும்போது அதனிடம் இருந்த அந்த கரடு முரடு தன்மை, அது பெரும் பாறையா இருக்கும்போது அதனுடைய உடலிலே இருந்த அந்த கருங்கல், அந்த தன்மைகளை எல்லாம் விட்டு அது அப்படியே ஓடி வந்து அது அப்படியே சின்ன கூழாங்கல்லா வழவழப்பாக மாறி இருக்கிறது தான் நீரோடிய தடயங்கள். அந்த வழவழப்பு தான் அதனுடைய தடயங்கள். அதை உள்ளங்கையில் வைத்து கண்ணை மூடிக்கொண்டேன். அந்த கூழாங்கல்லை, அந்த கல்லை உள்ளங்கையில் வைத்து கண்ணை மூடிக்கொண்டேன். வலமும் வலமுமாய் மாற்றிக்கொண்டே ஸ்பரிக்கிறேன். ஆமா,
மாற்றிக்கொண்டே ஸ்பரிசிக்கின்றேன். இந்த கூழாங்கல் கையில இருப்பதை இந்த கைக்கும் இந்த கைக்கும் இந்த கைக்கும் இந்த கைக்கும் மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டு ஸ்பரிசித்து கொண்டே இருக்கிறேன் அந்த கூழாங்கல்லை. உள்ளங்கையில் உஷ்ணம் மில்லிமீட்டராய் உடைகிறது. அந்த கூழாங்கல்ல உள்ளங்கையில வச்சிருக்கேன். இதுக்கும் அதுக்கும் மாற்றி மாற்றி ஸ்பரிசித்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய உள்ளங்கையில இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் மில்லிமீட்டராய் உடைகிறது. அதுக்கப்புறம் அந்த கைகளே அப்படியே சில்லுன்னு ஆயிடுது அவருக்கு. அதுக்கப்புறம் சொல்றாரு, கண்ணை திறந்தேன், அது சிசுவாய் சிரித்தது. கண்ணை திறந்தேன், அது சிசுவாய் சிரித்தது. அக்கம் பக்கம் பார்த்து மெலிதாய் ஒரு முத்தமிட்டேன். அக்கம் பக்கம் பார்த்து, அது சிசுவாய் சிரித்தது. அக்கம் பக்கம் பார்த்து மெலிதாய் ஒரு முத்தமிட்டேன். இக்கணமே உதட்டின் வழி இறங்கி உயிரெல்லாம் ஓடுகிறது பல நூற்றாண்டின் ஈரம். இக்கணமே உதட்டின் வழி இறங்கி உயிரெல்லாம் ஓடுகிறது பல நூற்றாண்டின் ஈரம். இதான் சார் இந்த கவிதை, பல நூற்றாண்டின் ஈரம். அந்த ஈரம் எப்படி அந்த கூழாங்கல்லிலே இருக்கிறது அப்படிங்கிறது, நம்ம முதலிலே மனிதன் தோன்றியது குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சியிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நெய்தல் நிலம் வரைக்கும் வரான். அந்த கூழாங்கல்லும் அந்த ஆறோடு ஆறாக குறிஞ்சியிலே இருந்து தோன்றி அது கடலோடு கலக்கிறது. அதனுடைய காலமும் நூறாண்டு காலமாக பல நூற்றாண்டுகளை கடந்து அது வருகிறது. மனிதனும் பல நூற்றாண்டுகளை கடந்து வருகிறான். அந்த கூழாங்கல்லினுடைய அது வந்த அந்த தடம், அந்த தடயம் அந்த கூழாங்கல்லிலே ஈரமாகவே இருக்கிறது. அந்த ஈரத்தை நான் தொடும்போது என் கையிலே இருக்கக்கூடிய உஷ்ணம் எல்லாம் மில்லிமீட்டராய் உடைகிறதுங்கிறார். குறைகிறது இல்லை, உடைஞ்சு 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 ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அது. அதுக்கு பிறகு அந்த கூழாங்கல் ஒரு சின்னஞ்சிறு சிசுவை போல சிரிக்கிறது. அந்த கையில வந்த உடனே அத மெலிதாய் ஒரு முத்தமிட்டேன் அப்படின்னு அவர் குறிப்பிடும்போது இந்த காலத்தை அவர் எப்படி போற்றுகிறார், அந்த கூழாங்கல்லை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய அந்த கற்பனை ரொம்ப எனக்கு பல நூற்றாண்டை கொண்டு வந்து நம்முடைய கைக்குள்ளார கொடுக்கிற அந்த வரலாற்று அந்த திரட்சியை என்னால் அந்த கூழாங்கல்லின் மூலம் பார்க்க முடிந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி, அத சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் சார். இது வரைக்கும் நம்ம 4 கவிதை தான் நம்ம சொல்லியிருக்கோம் இவ்வளவு நேரம். இந்த கவிதையில கூழாங்கல்லோட அழகு முதல்ல அது எப்படி உருவானது அப்படின்றது ஒரு பக்கம். அந்த கூழாங்கல்லோட உருவானது எப்படி கூழாங்கல்லாம் உருவானது, அதனுடைய வரலாறு, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம். அது எவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு இருக்கு. அதாவது ஒரு கல் உடைந்து வர்றதுன்றது ஒரு பக்கம் இல்ல, அது உடைந்து அது மோதி அது தண்ணியாலும் வெயிலாலும், அதாவது அந்த பளபளப்பு கொடுக்கணும்னா அந்த தண்ணி மேல ஓடிட்டே இருக்கு. அது உடணும், உடஞ்சி அது தண்ணி ஓடி 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 அது உருண்டு 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 வரும். அப்பதான் அந்த ஷேப் வரும். இப்ப இந்த கல் ஒரு காற்றும் மணலும் அந்த வெயிலும் காற்றும் எல்லாமே அடிச்சு காற்றுலயும் விழுறணும், காற்றையும் சமாளிக்கணும், மழையும் சமாளிக்கணும், வெயிலையும் சமாளிக்கணும். இத்தனையும் சமாளிச்ச பிறகுதான் அந்த பளபளப்பு அதுல வருது. அப்போ அது சாதாரண ஒரு நூற்றாண்டுல வந்துடாது, பல நூற்றாண்டுகள் கடந்த பிறகுதான் அதனுடைய அந்த தன்மை அந்த வழவழப்பு தன்மை, அந்த ஒரு அழகு வரணும்னா கூழாங்கல்லுக்கு பல நூற்றாண்டுகள் கிடக்கும். அந்த பல நூற்றாண்டுகளோட பாடு, அது பட்ட பாடு அந்த அழகை கொடுக்குது. அப்ப எவ்வளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அதனுடைய சிறப்பு வெளியில வரும் அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த கூழாங்கல் சாதாரணமா பார்க்க கூடாது. ஒரு கல்லோட அழகு இந்த அளவுக்கு பளபளப்பு இருக்குதுன்னு அப்படி பார்த்துட்டு போயிடக்கூடாது. அது எவ்வளவு விஷயம் சொல்லுது நமக்கு அப்படின்றதுதான், எவ்வளவு வரலாறு சொல்லுது, எத்தனை ஆண்டுகளோட
காலநிலை மாற்றத்தை சொல்லுது அப்படின்றதுதான் அந்த கல்லோட சிறப்பு. அழகா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா வாழ்த்துக்கள் அவ்வளவு அவருக்கு. கடந்து வந்தும் அதுக்குள்ளார அந்த ஈரம் அப்படியே இருக்கு பாருங்க சார். அந்த ஈரத்தை உணர்வுதான் ஒரு கவிஞரோட வேலை. அந்த ஈரம் இருக்கு பாருங்க, அந்த ஈரம் கல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இந்த ஈரம். அந்த அந்த கூழாங்கல்ல பாத்தீங்கன்னா நீங்க கையில எடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல சில்லுன்னு ஆகும். நம்ம கை சில்லுன்னு இருக்கும். அதுதான் அந்த ஈரத்தை உணர்றது. அதையும் மீறி உணர்றதுக்கு ஒரு கவிஞனுக்கு உரிய ஒரு சொல். அந்த சொல்ல நல்லா கையாண்டிருக்காரு. மகிழ்ச்சி. வாங்க சார், யார் பேசுறது? கூழாங்கல். ஆரம்பத்துல பெரும் பாறையா இருந்தது. அதன் பின்னும் ஒரு உடைஞ்சு போன ஒரு பகுதி. அது என்ன ஆச்சு? பாறாங்கல்லா ஆயிடுச்சு. இப்போ பெரும் பாறாங்கல் ஆயிடுச்சு. இப்ப நிகழ்காலத்துல அது என்னவாச்சு? கூழாங்கல் ஆயிடுச்சு. அத அந்த அவர் வரிசைப்படுத்துறாரு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வைட்டு அதுக்கப்புறம் அதன் உடலெங்கும் நீரோடிய தடயங்கள். அப்படியே தண்ணி ஓடி 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 அது வளவளப்பாகி அப்படியே இருக்குது. அந்த கூழாங்கல்ல எடுத்து இவர் கையில வைக்கும்போது அதனுடைய இது வந்துட்டு உஷ்ணம் ஏறுது. கண்ணை மூடிக்கிட்டு இருக்கப்போ அவர் உணர்றாரு அந்த ஸ்பரிசத்தை. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறப்போ அவருக்கு அது ஒரு சின்ன சிசு மாதிரி தெரியும். எவ்வளவு அந்த கற்பனை வளம் அந்த கூழாங்கல்ல. அதுவும் யாரும் பார்க்காதப்ப அதுக்கு ஒரு சின்ன முத்தம் கொடுக்குறாரு. அதுல அவருக்கு ஒரு புலகாங்கிதம். அந்த இடத்த வந்து ஒரு கூழாங்கல்ல பார்த்து அதுக்கு ஒரு சின்ன முத்தம் கொடுக்குறாரு. கவிஞர் உண்மையிலே நல்லா அழகாக இந்த கவிதையை காத்திருக்கிறாரு. மகிழ்ச்சி. நம்மளோட வரலாறும் இப்படித்தானே சார். கரடு முரடா இருந்த நம்ம இன்னைக்கு கூழாங்கல் மாதிரி கடந்து நாகரிகம் வளர்ந்து பண்பாடு வளர்ந்து எல்லாமே வளர்ந்து நாமளும் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வரலாறு நமக்கு சொல்லிக்கிட்டே வருது. அந்த கல்லின் வரலாறு நம்முடைய வாழ்வின் வரலாறாவும் தொடர்ந்து வருது. வேற யாரா பேசுறீங்களா கூழாங்கல் பத்தி? சார், இந்த தொகுப்புல வந்து கவிஞர் ஆடியோ சார் உள்ள வருதாங்க? ஓகே. ஸோ மலை தான் வந்து பாறாங்கல்லாம் மாறி இருக்கு. பாறாங்கல் வந்து தென் கூழாங்கல் மாறி இருக்கு. கூழாங்கல்லுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் மணல். கூழாங்கல் திரும்பி கரைஞ்சு தான் மணலா மாறுது. ஸோ இது வந்து நிலை மாற்றம். இது காலத்தினுடைய கோலம்னே சொல்லலாம். ஸோ இது கல்லுக்குள் ஈரம் உண்டு அப்படின்னு ஒரு சினிமாவும் ஒரு டாபிக் இருக்கு, சினிமாவும் வந்திருக்கு. ஸோ இது இந்த நிலை பார்க்கும்போது கல்லே அந்த நிலை ஈரத்தோட இருக்கும்போது மனிதா நீ உள்ளத்தில் ஈரத்தை நிலை நிறுத்து அப்படின்னு சொல்றாரோ அப்படின்னு தோணுது. இது என்னுடைய வெளிப்பாடு சார். தேங்க்யூ. அருமையா இருக்குங்க சார். ஆமா, வேற யாருன்னா பேசுறீங்களா? அடுத்த இதழுக்கு போயிடலாம். இல்லைன்னா அடுத்த கவிதை படிச்சுங்க மேடம். முடிச்சிடலாமா சார்? இல்லைன்னா நம்ம நிறுத்திக்கலாமா? இல்ல, நீங்க போங்க. ஒண்ணுதானே இருக்கு. இது வந்து பொறாமை சார். பொறாமை, பொறுத்து கொள்ளாமை. ஆமா, பொறுத்து கொள்ளாமை. அதுதான் வந்து பொறாமை. அந்த பொறாமையை பத்தி அவர் எழுதுறது ரொம்ப நகைச்சுவையாகவும் இருந்தது. பொறாமையின் தலையில் எவ்வளவு சீவினாலும் கொம்பு முளைத்து கொண்டே இருக்கிறது. பொறாமையின் தலையில் எவ்வளவு சீவினாலும் கொம்பு முளைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு பொறாமையை கொண்டு இன்னொரு பொறாமையை அணைக்க வழியே இல்லை. ஒரு பொறாமையை கொண்டு இன்னொரு பொறாமையை அணைக்க வழியே இல்லை. இரண்டு பொறாமைகள் சேர்ந்து கொண்டு இன்னும் கூடுதலாகவே எரியும். ஒரு பொறாமையை கொண்டு இன்னொரு பொறாமையை அணைக்க வழியே இல்லை. இரண்டு பொறாமைகள் சேர்ந்து கொண்டு இன்னும் கூடுதலாகவே எரியும். இதுல இந்த பொறாமையை தலையில் எவ்வளவு சீனாலும் கொம்பு முளைச்சுக்கிட்டே இருக்குன்னா அந்த பொறாமை நம்மை விட்டு போகாமல் ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி ஒரு அரக்க குணம் மாதிரி அது வந்துகிட்டே இருக்குது. சரி, இந்த பொறாமையை இன்னொரு பொறாமையால மூடிடலாம் அப்படின்னா நெருப்பால் நெருப்பை அணைக்க முடியாது அப்படிங்கிற இதை தான் அவர் சொல்றார். இதை வந்து அவர் நெருப்புன்னு சுட்டி காட்டும் போது இதுக்கு எவ்வளவு தீனி போட்டாலும் பத்தவே பத்தாது. ஏன்னா நெருப்புக்கு மட்டும் எவ்வளவு கொடுத்தும் கட்டுப்படியே ஆகாது, எல்லாத்தையுமே சாப்பிட்டுடும்.
அந்த மாதிரி இந்த பொறாமை அப்படிங்கிறதுக்கு எதையுமே கொடுத்து கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்கு தீனி போட்டு மாளாது அப்படிங்கிறத சொல்லும்போது 2 பொறாமையா ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் பற்றி கொண்டு எரியும். பொறாமையின் தலையில் நம் பக்கத்து வீட்டுக்காரரின் பெயர்தான் கொட்டை எழுத்தில் முதலில் நிற்கிறது. பொறாமையின் தலையில் நம் பக்கத்து வீட்டுக்காரரின் பெயர்தான் கொட்டை எழுத்தில் முதலில் நிற்கிறது. முதல்ல நம்மளை பார்த்து பொறாமைப்படுறவங்க எங்கேயோ இருக்கிறவங்க இல்ல, நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, எதுக்க இருக்கிறவங்க, கூடவே இருக்கிறவங்க, இவங்க தான் பொறாமைப்படுகிறார்கள். அதனால நம்ம எங்கேயோ போய் அவங்கள தேட வேண்டியதில்லை. பொறாமையில் சாதுவான பொறாமை என்று எதுவுமே கிடையாது. பொறாமையில் சாதுவான பொறாமை என்று எதுவுமே இல்லை. பொறாமை அப்படின்னு சொன்னாலே அது மிருகத்தனமானது அப்படிங்கிறது தான் பொருள். இதுல சாதுவானது அப்படிங்கிறது கிடையாது. பொறாமைகள் உருப்பட்டு விட்டதா இதுவரை பார்த்ததே இல்லை. பொறாமைக்கு 3 கண். பொறாமைக்கு 3 கண். அது ஒருபோதும் ஒரு கண்ணால் கூட தன்னை அது பார்க்கவே இல்லை. பொறாமைக்கு 3 கண். அது ஒருபோதும் ஒரு கண்ணால் கூட தன்னை பார்க்கவே இல்லை. பொறாமையை எப்போது பார்த்தாலும் தன் வாயை இன்னொருவர் காதருகே வைத்திருக்கிறது. பொறாமை எப்போது பார்த்தாலும் தன் வாயை இன்னொருவர் காதருகே வைத்திருக்கிறது. ஏன்னா அப்படி ரகசியமாகத்தான் அந்த பொறாமை பரவிக்கொண்டே இருக்கிறது. வெளிப்படையா தெரியறதே இல்லை. பொறாமைக்கு கோபம் கூட இயல்பாகத்தான் வருகிறது. சிரிப்பில் தான் முழுக்க முழுக்க செயற்கைத்தனம். பொறாமைக்கு கோபம் கூட இயல்பாகத்தான் வருகிறது. சிரிப்பில் தான் முழுக்க முழுக்க செயற்கை. இவ்வளவுதான் சார் பொறாமையை பத்தி அவர் குறிப்பிடுறது. அப்போ இந்த பொறாமை உடையவர்கள் சிரிக்கிறத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்க அந்த சிரிப்பு தான் அதை நமக்கு வெளிப்படுத்தியே காட்டுது. பொறாமைப்படுபவர்கள் நம்மை சுற்றியே இருக்கிறார்கள், தொலைவில் இருப்பதாக நம்ம கருத வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பொறாமை என்ற ஒரு குணம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளவு தீனி போட்டாலும் அது போட்டு கட்டுப்படி ஆகாத அளவுக்கு இருக்கு. பொறாமை ஒரு நாளும் உருப்படாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உருப்பட்டு விட்டதா இதுவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிடுறாரு அவரு. இதுவரைக்கும் பொறாமை உருப்படவே இல்லை. அந்த மாதிரி இந்த பொறாமைக்கு 3 கண்கள் இருக்கின்றன. 3 கண்ணுமே வெளியில தான் பார்க்குது. ஒரு கண்ணு கூட தன்னை பார்க்கல. ஆனா நம்ம சொல்லும்போது நெற்றிக்கண் தன்னை பார்ப்பதற்காக அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஞானக்கண் தன்னை பார்ப்பதற்காக, புறக்கண்கள் வெளியில பார்ப்பதற்காக, அகக்கண் உள்ளே பார்ப்பதற்காகன்னு சொல்றோம். ஆனா இதுக்கு எத்தனை கண் இருந்தாலும் அத்தனையுமே அது தன்னை பார்க்கறதே கிடையாது. அது மற்றவங்கள மட்டுமே தான் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அந்த கவிதை, இந்த பொறாமைங்கிற கவிதையே எழுதியிருக்காரு. அதுவும் எனக்கு ரொம்ப சிறப்பா தெரிஞ்சுது. சரி, இதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் இன்னைக்கு இந்த கவிதைகளை உங்களுக்கு முன்னால எடுத்துட்டு வந்தேன். இன்னொரு முறை படிங்க மேடம் அந்த பொறாமை கவிதை. பொறாமையின் தலையில் எவ்வளவு சீவினாலும் கொம்பு முளைத்து கொண்டே இருக்கிறது. அது சீவி முடியல, அதுக்கு திரும்ப திரும்ப முளைச்சுக்கிட்டே இருக்கு. அதை எப்படி நம்ம அதை ஒழிக்கிறது தெரியல. அதுக்கு முதல்ல இடம் கொடுக்காம இருக்கிறது தான் முக்கியமானது நமக்கு. ஒரு பொறாமையை கொண்டு இன்னொரு பொறாமையை அணைக்க வழியே இல்லை. 2 பொறாமைகள் சேர்ந்து கொண்டு இன்னும் கூடுதலாகவே எரியும். ஒரு பொறாமையே எரிந்து கொண்டிருக்கிறது, இது 2 சேர்ந்ததுன்னா இன்னும் கூடுதலாகவே எரியும். பொறாமையின் தலையில் நம் பக்கத்து வீட்டுக்காரரின் பெயர்தான் கொட்டை எழுத்தில் முதலில் இருக்கிறது. பொறாமையின் தலையில் நம் பக்கத்து வீட்டுக்காரரின் பெயர்தான் கொட்டை எழுத்தில் முதலில் இருக்கிறது. சின்ன எழுத்து கூட கிடையாது. தூரத்துல இருந்து பார்த்தா கூட இது இந்த ஆளுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய எழுத்தாகவே இருக்கிறது. பொறாமையில் சாதுவான பொறாமை என்று எதுவுமே இல்லை. பொறாமைனாலே அது சாதுவானது அல்ல, மிருகத்தனமானது அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள். பொறாமைகள் உருப்பட்டு விட்டதா இதுவரை பார்த்ததே இல்லை. பொறாமைக்கு 3 கண்.
அது ஒருபோதும் ஒரு கண்ணால் கூட தன்னை பார்க்கவே இல்லை. பார்த்ததே இல்லைன்னு சொல்லல அவரு. பார்க்கவே இல்லை. அது பார்க்காது, பார்க்கவே இல்லை. பொறாமையை எப்போது பார்த்தாலும் தன் வாயை இன்னொருவர் காதருகேயே வைத்திருக்கிறது. பொறாமைக்கு கோபம் கூட இயல்பாகத்தான் வருகிறது. சிரிப்பில்தான் முழுக்க முழுக்க செயற்கை. உண்மைதான் அது. அதாவது பொறாமைக்கு அடுத்தவன் பிரச்சனையை பார்த்து தான் பொறாமை வருமே தவிர தன் பிரச்சனையை பார்க்கிறவன் பொறாமப்பட மாட்டான். அது அடுத்தவனை பார்க்கறதுனாலதான். அப்ப கண்ணு வந்து வேற இடத்துல தான் இருக்கும். தன் மேல கண்ணு இருந்ததுன்னா யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த நிலை புரியும். அந்த நிலை புரிகிறவன் யாருமே கோவப்பட மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு நிலை இருக்கு, நாம அதுல பொறாமப்படுறதோ, அதாவது அவர்கிட்ட சிலது இருக்குன்னா நம்ம கிட்ட சிலது இருக்குது அப்படின்ற அந்த உணர்வு இருந்ததுன்னா தன் பக்கம் பார்வை இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த உணர்வே இல்லைன்னு, என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட நல்லது இருக்குதா கெட்டது இருக்கா, அவங்க கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்குதா, அந்த பார்வையே இல்ல, அவங்ககிட்ட இருக்குது எல்லாம். அதுதான் அங்க பிரச்சனை. அதனாலதான் அந்த பொறாமைன்றது வருது. அதுல உண்மையா வந்து கோபம் வருதுன்றதை தவிர்த்து ஒரு அவங்க பொறாமப்படுறாங்கன்றது வந்து அது சிரிப்பாங்க, நம்மகிட்டயே பேசுவாங்க, நம்மகிட்டயே இருப்பாங்க, நம்மகிட்டயே ஒரு சிரிப்பாங்க. அந்த சிரிப்பில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றது நாம் உணரணும் அப்படின்றதுதான் இங்க கருத்தா சொல்லியிருக்காரு. பல பேர் இருக்காங்க, நம்மை சுற்றி பலர் இருக்கிறார்கள், பல கோணங்கள்ல இருப்பார்கள் சார், நம்மை சுற்றிதான் இருப்பார்கள். பல கோணங்கள்ல அந்த பொறாமை வெளிப்படும். அது வந்து ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு கோணங்கள்ல வெளிப்படும். பார்ப்போம். சிவகுமார் சார் சொல்ல வர்றாரு. பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பின் வீட்டுக்காரன் பொறாம. ஆண்களுக்கு இல்ல சார், ஆண்களுக்கு இல்ல சார், பெண்களுக்கு தான் சார் நான் சொல்லுவேன். எந்த அனுபவத்துல ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் பொறாம. அது அற்பமான பொறாமையா இருக்கு. அது வந்து இவங்க கிட்ட இருக்கிறது அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கிறது பொறாமை. ஆண்கள் பார்வை வந்து இப்ப நீங்க ஆண்கள்னா நீங்க ஒருத்தரை பாத்தீங்கன்னா அவர் வாயை பார்ப்பீங்க, ஒரு சிரிப்பீங்க, கண்ணை பார்ப்பீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு பெண் ஒருத்தரை பார்த்தாங்கன்னா டாப் டு பாட்டம் பார்ப்பாங்க. அவங்க என்ன கண்ணாடி போட்டிருக்காங்க, என்ன மூக்குத்தி போட்டிருக்காங்க, என்ன கம்பல் போட்டிருக்காங்க, என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன ஜாக்கெட் போட்டிருக்காங்க, என்ன புடவை கட்டியிருக்காங்க, எந்த புடவைக்கு எந்த மேட்சா இருக்குதா, செருப்பு போட்டிருக்காங்களா, ஆமா அளவா தச்சிருக்காங்களா, எங்க தச்சாங்க, அது தச்சிருக்காங்களா, அளவா இருக்கு, அது நமக்கு ஒருத்தர் தச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இதெல்லாம் இருக்குது. இந்த புடவை எங்க வாங்கி இருப்பாங்க, இந்த புடவை இந்த புடவை எங்க வாங்கி இருப்பாங்க, இவ்வளோ இதுவா இருக்க அப்படி. அப்போ ஒருத்தரை பார்த்த உடனே அந்த முழு அலசல், நீங்க போட்டுனுங்கிறது வைரமா இல்ல டூப்ளிகேட்டா, இதெல்லாம் கூட இருக்கும். பல கோணங்கள்ல இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து இவங்க இப்படிதான் பாக்குறாங்கன்னு தெரியாது நமக்கு. அப்புறம் பார்த்தாதான் அந்த கம்பல் பாத்தீங்களா நல்லா இருக்கு அப்படின்னு. நேரடியா கூட சில சமயம் கேட்க மாட்டாங்க சார். அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அதை ஒருத்தி போட்டுட்டு போறால, அது என்னவா இருக்குது, இன்னும் பளபளன்னு இருக்கு, இருக்குமோ, கவரிங்கா இருக்குமோ. நான் அதோட எல்லாரும் கவரிங்குமா அப்படின்டுவேன். யாராவது கண்டாலும் அதெல்லாம் கவரிங்குமா அப்படின்டுவேன். அவங்களுக்கு சந்தோஷமாயிடும். யாரை பத்தி இல்ல, என் ஒய்ஃப், என் தம்பியுடைய ஒய்ஃப் எல்லாம் நிறைய போட்டு வருவாங்க. என்னங்க அவ்வளவு போட்டு வர்றாங்க அப்படி, அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லாம் கவரிங்குமா, ஒரிஜினல் 1-2 தான் அப்படின்வா. ஒய்ஃப் வில் பி வெரி ஹாப்பி. அந்த ஒரு வார்த்தை, நான் சொல்ற வார்த்தையில அவங்க ஹாப்பி. தேர் ஆர் நாட் ஒரிஜினல், எல்லாம் கவரிங் தான். அவ்வளவு கவரிங், அந்த இது கவரிங் வந்து அப்படி ஒரிஜினல் மாதிரி கிடைக்குதுன்னு சொன்னோடனே எங்க கிடைக்குன்னு கேட்பாங்க. இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு, வேணுமான்னு. அதெல்லாம் எனக்கு தான் வேணுவாங்க. அந்த என்னுடைய நாத்தனார்கள் பத்தி நகைகள் போட்டிருந்தா கூட அவங்களுக்கு சின்ன சின்ன மனசுக்குள்ள பொறாம வரும். மறந்துடுவாங்க. அது பெண்களுக்கு உள்ளது உண்மை. ஒருவர் மீது பொறாமப்படுறதுங்கிறது, அதை கண்டு இவரு ஒரு மாதிரி நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம்,
கோபம் பலதும் சேரும். அதோட பொறாமையோட சகோதரி பொச்சனை போன்னுட்டு அது என்ன நினைச்சா நாசமா போக அப்படின்னு அப்பவே சபிக்கிறது. முதல்ல பொறாமைப்படுறது மனசுல இவர் திங்க் பண்றாரு, ஐயோ நமக்கு இல்லாத போச்சு, அவனுக்கு மட்டும் இதே எல்லாத்துலயும். அடுத்தது பொச்செருப்புன்ற அந்த இது என்ன கேட்டா அழிஞ்சு போகட்டும், அவன் நாசமா போகட்டும், இதோட முடிஞ்சு போகட்டும் அப்படின்னு சபிக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா அது அவரையே அழிச்சிடும். யார் அதை பொறாமைப்படுறாரோ அது அவரையே அழிச்சிடும். அடுத்தது கவிஞர் சொன்னதுல நம்ம பக்கத்து வீட்டுக்காரின் பெயர் தான் கொட்டை எழுத்தில் முதலில் நிற்கிறது. முதல்ல பொறாமைப்படுறது பக்கத்து வீட்டுக்காரன் பாரு, அப்புறம் ஏத்த வீட்டுக்காரன் பாரு, அப்புறம் அக்கம் பக்கம், அப்புறம் மற்றவங்க. இது முதல்ல எடுத்த உடனே தூங்கி எழுந்த உடனே முதல்ல என்ன கேட்டா பக்கத்து வீட்டுக்காரன், அவன் வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது. இதுதான் பொறாமையினுடைய ஆரம்பம். கவிஞர் நல்லா அழகாக இந்த வார்த்தைகளை கையாண்டிருக்கிறார். அதை நீங்கள் நிறுத்தி நிதானமாக வாசித்தது இன்னும் சிறப்பு. வாழ்த்துக்கள். மேடம் வேற யாரும் பேசுறீங்களா? எங்க பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு சம்மந்தி ஆயிட்டார் சார். நான் அவரும் ஒரே இடத்துல இடம் வாங்கணும் சார். நாங்க 2 பேரும் இன்னும் நல்ல நண்பர்கள். நாங்க 2 பேரும் சம்பந்திகளை தவிர நம்ம நல்ல நண்பர்கள். எங்களை எங்க பிரிக்கண்டாக்கா லேடிஸ்குள்ள உள்ள பார்வை தான். அங்குள்ள இருக்க சின்ன சின்ன பார்வைகள் தான் எங்களை பிரிக்குமே தவிர நாங்கள் 60 ஆண்டு கால நண்பர்கள், சம்பந்திகள், நண்பர்களாவே இருக்கிறோம். சின்னதா என்ன ஒரு பொறாமன்னு சொல்ல முடியாது, டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வர்றதுன்னா காரணம் பெண்களா தான் இருக்காங்க. சொல்லுங்க சார், கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க சார். சார், இந்த பொறாமையை பத்தி பேசும்போது மனிதனுடைய முக்கிய குணங்கள்ல பொறாமை வந்து மேஜர் ரோல் இது இருக்கு. ஸோ இது ஆக்சுவலா இளம் வயதுல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கும் போது இந்த ஒரு பொறாமை என்ற ஒரு நிலை வந்து நிச்சயமா வந்து பெரிய அளவு தாக்கம் இருக்காது. இது உளவியல் ரீதியான ஒரு அடிப்படை. அதே மாதிரி இவர் சொல்லும்பொழுது 3 கண் அப்படின்னு சொன்னாரு. ஒருபோதும் ஒரு கண்ணால் கூட தன்னை பார்த்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நிலையிலிருந்து எழுதியிருக்காரு. நல்ல சிறப்பா இருந்தது மேடம் இந்த பொறாமை என்ற ஒரு இது. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி சார். பிரசன்னா எதனா பேசுறீங்களா? பொறாமை வந்து அது சிரிக்கிறதுக்கு போலியா சிரிக்குது அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணம் தெரியல, வாயம் தெரியல. தெரியலன்னா இப்பதான் தெரியுது. பேசுங்க. பொறாமை அந்த போலியா சிரிக்குது அப்படின்றதுக்கு ஒரு வரி சொன்னாங்க அம்மா, அது ரொம்ப நல்லா இருந்தது. வரி நோட் பண்ணல, நான் சொல்றேன்மா. அந்த வார்த்தை அவர் எழுதுனது ரொம்ப அழகா இருந்தது. பொறாமைக்கு கோபம் கூட இயல்பாகத்தான் வருகிறது, சிரிப்பில் தான் முழுக்க முழுக்க செயற்கை. ஆமா, ஏன்னா நம்ம ஈஸியா கோவப்பட்டுருவோம். பொறாமை வரும்போதே நமக்கு வந்து கோவம் வந்துரும். நம்ம சிரிச்சா கூட அது தெரிஞ்சிடும், இவங்க பொய்யா சிரிக்கிறாங்கன்றது மூஞ்சில பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த உண்மைத்தன்மை போயிட்டு அங்க செயற்கை தான் இருக்கும். ஒருத்தவங்க சிரிக்கிறதுலயே அவங்க உண்மையா சிரிக்கிறாங்களா இல்ல பொய்யா சிரிக்கிறாங்களான்றது நமக்கு தெரிஞ்சிடும். அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அதை நான் என்ஜாய் பண்ணுவோமா, அவங்க சிரிக்கும் பார்த்து நான் என்ஜாய் பண்ணுவேன். இவங்களோட அவங்க சிரிக்க முடியாம தவிக்கிறதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஐயோ, தேங்க்யூ பிரசன்னா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். வணக்கம். இன்றைய செஷன் முழுக்களும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. கவிதைகள் எல்லாம் நல்ல ஆழமான கருத்துக்கள். எனக்கு அந்த அமுதம்மாண்ட அந்த இந்த ஜாதி மல்லியை பற்றி பேசினத ஜாதியோட சம்பந்தப்படுத்தி கொண்டு வந்த அந்த கவிதை ரொம்ப நல்லா பிடிச்சது. அதுக்கு அந்த ஜாதி என்ற பேரே அதுல இருக்கிறதாலே எனக்கு அந்த இது வேண்டாம், அந்த மல்லியே பிடிக்க இல்லைன்றது. அதுபோல இந்த சட்டசபை என்று சொல்ற அந்த சட்டசபையிலேயே சட்டம் இல்லை. அது யதார்த்தம். அது சட்டசபையில மட்டும் இல்லை, பாராளுமன்றம் எல்லாம் ஒன்றுதான். சட்டமியற்ற சபை, சட்டசபை, பாராளுமன்றம் எல்லாம் எல்லா இடமும் அப்படித்தான். அங்கே அவங்க பேசுற பேச்சுக்கள் கவிதைகள் சார், அதெல்லாம் தமிழன்பன் கவிதைகள். அதான் ஓகே, கவிதை இல்ல, இவரு கவிதை இல்ல. அது ஆமா, அது எல்லாம் அது ரொம்ப நல்லா இருந்து. அதை போல அந்த அந்த பாடுவது அருட்பா,
ஆனால் இங்கால எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு சாப்பிடா இந்த என்ன சொல்றது, இப்ப என்ன பாடுறது வரம் அடிக்கிறது சிவன் கோயில்ன்ற மாதிரி தான். அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. இவங்கள செய்து கொண்டு அப்படியே போறாங்க. அது போல அந்த மது விஷயத்தை பற்றி நீங்க சொன்னீங்க. அந்த மது குடிக்கிறவன் வாழ்றான், ஆனா அழிகிறான், விற்கிறவன் வாழ்றான். அதான். அடுத்து கடைசியாக நீங்க இந்த பொறாமையை பற்றி சொன்னீங்க. அது நாங்க அநேகமாக ஒவ்வொருவரும் அந்த பொறாமையின் பாதிப்பை அனுபவிச்சிருப்பார்கள் என்றது எனக்கு நிச்சயமா தெரியும். அதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தர் மீதும் ஏதோ ஒரு காரணமும் இல்லை, கொஞ்சம் முன்னேற்றம், அது அதாவது பொருளாக இருக்கலாம், பெயராக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அதுக்காக தாங்கள் அடைஞ்சு கொள்ள முடியல என்ற அதுக்கு ஒரு முயற்சி செய்கிறதும் இல்லை. ஆனா தேவையில்லாமல் எனக்கு எந்த சொந்த அனுபவத்திலேயே நான் பார்த்திருக்கேன். அப்படி எனக்கு எத்தனையோ நாளுக்கு பிறகுதான் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரியே இருந்தேன். என்னடா இவன் கொஞ்சம் தள்ளி தள்ளி போறான்னு. எவ்வளோ கொஞ்சம் நல்ல நெருக்கமா இருந்த நண்பர்கள் கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போறாங்க. என்னன்னு சொன்னா அந்த அந்த ஒரு அந்த மாற்றம் எங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு மாற்றம் வரும் பொழுது அதை பார்த்து சகிக்க முடியல. ஏன் அந்த பொறாமத்தி அப்படி வருதுன்றது அது இயல்பாகவே எங்களது சமுதாயத்துல இருக்கு. எங்களது எல்லா சமுதாயத்திலையும் இருக்கு. பொறாமை வராதுங்க சார், இயல்பா வராது, வரக்கூடாது. இயல்பா வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தன்மை தான் அது அவங்க கிட்ட இருக்கிறத. இயல்பண்டு நான் சொல்றது என்னன்னா, சாதாரணமாக எங்களோட சமூகத்துல எல்லாத்த சமூகத்திலையும் அது வருது. அது ஏன் அது வரவே தேவையில்லை. என்னடா அவன் வந்தால் அதில் ஏதோ நல்லா இருந்துட்டு போகட்டும், நல்லா முன்னேற்றம் அடையலான்னு சந்தோஷப்படுறதை விட, ஆனா அது அப்படி அதை நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருத்தரும் அந்த வாழ்க்கையில அந்த பொறாமையின் பாதிப்பால கஷ்டப்பட்டது என்று சொல்லாட்டாலும் மன உளைச்சலுக்குள்ளான சம்பவங்கள் நிச்சயமாக இருக்கும். அதை இந்த கவிதை அழகாக வடிவாக சொல்லி இருக்கு. மொத்தத்துல இந்த செஷன்ல இன்றைக்கு கவிதாமான்ற கவிதைகள், இந்த பலவிதமான கூறுகள், ஒவ்வொரு கவிதையும் என்னென்ன என்றதை பற்றி எப்படி அமைஞ்சிருக்கு, எது கவிதை இல்லை. ஆனா கவிதை வசன நட கவிதை பாரதியாரைத்தான் சொல்லுவாங்க. முதல்ல அந்த வசன நடையில கவிதைகளை கொண்டு வந்தது பாரதியார் தான் என்று சொல்லித்தான் சொல்லுவாங்கள். அதுதான் ஏனென்றால் அதுக்கு முதல் இந்த கவிதைகள் எல்லாம் நாங்கள் வாசிச்சாலும் அதை விளங்கி கொள்றதுக்கு இன்னொரு ஆசான் வேணும். அது இருந்தா தான் நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா பாரதியாற்ற கவிதைகள் தான் அதை உடைச்செறிஞ்சு எவர் வாசிச்ச உடனேயே அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான கவிதை வந்தது. வசன நடை கவிதையின் முன்னோடி என்று சொல்லி வேறையும் ஒரு கவிஞரை பற்றி சொல்றது எனக்கு ஞாபகத்துல வருது. ஆனா அது யாருன்றதை பற்றி வசன நடை கை வந்த ஏதோ ஒன்று சொல்றது. கிருஷ்ணமூர்த்தி சார். பிச்சமூர்த்தி. ஓகே. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் தானே, இந்த புராணங்கள், இதிகாசங்கள், மகாபாரதம் அதெல்லாம் கவிதையாத்தானே இருந்தது. அதை பேந்து மகாபாரதத்தை இது எல்லாத்தையும் பேந்து நடைமுறையில அந்த வசன நடையில கொண்டு வந்தது. அதெல்லாம் பெரிய சமூகத்துல ஏற்படுத்தப்பட்ட பெரிய பெரிய மாற்றம் தான். ரொம்ப நல்ல விஷயங்களை நீங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான அரங்கம் அதை சிறப்பாக செய்திருந்தீங்க. நல்லா அதை கேட்டு அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி. அடுத்து வேற யாரும் பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? நம்ம சிவகணி தான். சிவகணி வாங்க. வணக்கம் மேடம், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த பொறாமை கவிதையும் அதாவது ரொம்பவே சிந்திக்க வச்சது. என்ன ஒரு அழகா உவமைப்படுத்தி எழுதியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கேட்கும் போதே பொறாமை அந்த கடைசியா பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு அந்த கொம்பு வளர்ந்துட்டு வர்றது அப்படிங்கிறது, அந்த ஒரு கோணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த 3 கண் இருக்கிறது. நம்ம 3 கண் அப்படின்னா நம்ம நெற்றிக் கண் அந்த மாதிரி யோசிப்போம். இது என்னடா அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு கவிதையுமே அந்த இது ஆக்சுவலா புத்தகம் தானம்மா இந்த இது? ஆமாம்மா, இது நீங்க ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பூத்துவும் சமிக்கை அந்த மாதிரி.
பூவவிலும் சமைக்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒவ்வொரு வரியுமே எழுதுனது ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. உணர்வு பூர்வமா அப்படியே ஒ படிக்க படிக்க நீங்க அப்படியே அந்த படிக்கிற விதமும் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க படிக்க படிக்க எனக்கே பொறாமையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாரி ரொம்ப நல்லா படிச்சீங்க. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. அந்த கவிதை களம் வந்து ஒரு கவிதைய வாசிச்சு, அத நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறோம். அதிலிருந்து நம்ம எந்த விஷயத்த எடுத்துக்கிறோம். சிரிப்பு, அழுகை, பொறாமை, அந்த பாறை வந்து அந்த கல்லுக்குள் ஈரம் அதெல்லாம் ஒரு எழுதுறக்கு தோணணும் இல்லையா? அந்த வரிகள் எல்லாம். ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அ அத நீங்க அழகா பிரசன்ட் பண்ணீங்க. வாழ்த்துக்கள் அமுதாமா. சார் ரொம்ப வாய்ப்பிற்கு நன்றி சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி சிவகணி. நன்றி. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். வேற யாராச்சும் பேசுங்க? இல்லை. ஓகே. அமுதம்மா அதாவது book பேரு? பூ அவிழும் சமிக்ஞை. ஓ, அந்த இதுல போட்டிருந்தது புக் பேர் தானே அது? ஓகே. அதேதான், ஆமா, அதேதான், ஆமா. அதேதான். புக்கு பேர் தான். சொல்ல ஆரம்பிச்சு பொறாமையில முடிச்சிருக்கீங்க. ஓ! ஒரு சொல் சிரிக்கலாம், அழுவலாம், கோபப்படலாம். அது என்ன வேணா சொல்லலாம். குழாங்கல்ல பத்தி சொல்லலாம். கடைசியா பொறாமை மட்டும் படக்கூடாதுன்றது மாதிரி வந்து அந்த ஒரு விதமான ஒரு கோர்வையா வந்து முடிஞ்சிருக்கு இந்த கவிதைகள். அருமையான வார்த்தைகள், அருமையான பயன்பாடு, நல்ல கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள், நிறைய சிந்திக்க வைக்கிற கருத்துக்கள். யதார்த்தமா இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே நடை வந்து அழகான நடை இருந்து, சொற்கள்லாம் அருமையான சொற்கள். புது புது சொற்கள் சிலதெல்லாம் இருந்தது, விஷயம் இருக்கு. ரொம்ப சிந்திக்க வச்சிருக்காரு. மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக தரனுக்கு பாராட்டுக்கள். கவிஞர் தரனுக்கு பாராட்டுக்கள். அனைவரும் பாராட்டுகிறோம் அவரை. மென்மேலும் கவிதை எழுதி தூண்டுகிறோம். இந்த கவிதை தொடரும். அடுத்து நம்ம மிச்ச மீதி கவிதையை நம்ம படிப்போம். படிச்சுட்டு ஒரு ஒரு கவிதைன்னா எப்படி இருக்கணும், புது கவிதைன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது எந்த அளவுக்கு பொருள் உள்வாங்கணும். ஒரு கவிதையை சும்மா சாதாரணமா எழுதி போடுறது, ஒரு கருத்தை சொல்லணும். அந்த கருத்தை ஆணி அடிச்சா போல இருக்கும். அது சமுதாயத்தை நோக்கி இருக்கணும். அந்த சமுதாயத்துல சிந்திக்க வைக்கிறதா இருக்கும். அப்பதான் அது கவிதை. சும்மா நாங்க வந்தோம், இந்த பக்கம் போனோம், நாங்க எடுத்தோம் கொண்டோம், பச்சை புடவை பார்த்தோம், சிவப்பு புடவை பார்த்தோம், ப்ளூ புடவை பார்த்தோம்ன்ற மாதிரி எழுதுறதெல்லாம் கவிதையா இருக்குமா அப்படின்னா அது அவர்களுக்கு கவிதை. அந்த கவிதைக்கு உயிரோட்டம் கொடுக்கணும்னா அப்ப அதுல ஒரு கருத்து இருக்கணும், ஆழமிக்க சிந்தனை இருக்கணும், சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் ஏதோ ஒரு சொல்ற மாதிரி இருக்கணும். இன்றைக்கு இல்லை, என்றைக்கு படிச்சாலும் அது அந்த அழகு இருக்குன்னா அந்த சொல் இருக்கணும். உள்வாங்கிறவங்களுக்கு அந்த உணர்வை தூண்டணும். படிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த சொல்லாடல்ல. அப்படி ஒரு கவிதைகள் அமையும் போதுதான் அது சிறப்படையும். அந்த அளவுக்கு ஒரு கவிதை புத்தகம் இருந்தது. அந்த கவிதைகள் அருமையான கவிதைகள். அது கொண்டு வந்த அமுதாமிடம் நன்றி கூறி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி சார். கண்டிப்பா நன்றி. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க.